டார்லிங், எனக்கு இப்பவே உன்னை பார்க்கணும் போல இருக்கு. நாம எப்பவும் மீட் பண்ற அந்த பேய் பங்களாக்கு வரியா? விளையாடுறியா? யாராவது பார்த்தாங்க அவ்வளோதான். யாரும் பார்க்க கூடாதுன்னு தான் அங்க வர சொல்றேன். பகல்லையே அந்த பேய் பங்களா பக்கத்துல ஒருத்தனும் போக மாட்டான். இப்போ ராத்திரி நேரம், யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ப்ளீஸ் நோ மட்டும் சொல்லாத. சரி, வெயிட் பண்ணு, நான் கிளம்பி வரேன். ஃபோன் இணைப்பை துண்டித்தாள். வீட்டில் அப்பா, அம்மா மற்றும் தம்பி என்று அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்தவள் சத்தமே எழுப்பாமல் வீட்டின் பின்பக்கத்தில் சென்ற ஒற்றையடி பாதையில் சென்றாள். நிலா வெளிச்சத்தில் பாதை தெளிவாக தெரிய அவள் மனதில் எந்தவித பயமும் இல்லாமல் அந்த பேய் பங்களாவை நோக்கிச் சென்றாள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மலைச்சரிவில் தனிமையில் காணப்பட்டது அந்த பேய் பங்களா. பார்க்கவே பாழடைந்து போய் கொடூரமாக காணப்பட்டது. ஊருக்குத்தான் பேய் பங்களா, ஆனால் இவர்களுக்கு அது வசந்த மாளிகை. பல மாதங்களாக காதலை இங்குதான் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவள் அந்த பேய் பங்களாவை நெருங்கி இருக்கும்போது அவனும் வந்து அவளுடன் சேர்ந்து கொண்டான். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. இடுப்போடு அணைத்தபடி இருவரும் நடந்து அந்த பேய் பங்களாவுக்குள் நுழைந்தார்கள். நிலவு ஒளி அந்த பங்களாவுக்குள் ஊடுருவி கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான வவ்வால்கள் ஒரே நேரத்தில் பறந்து சென்று அவர்களை பயமுறுத்தின. இந்த பேய் பங்களாவை கட்டினவன் நல்லா இருக்கணும். ஏன்? இப்போ நமக்கு யூஸ் ஆகுதுல்ல. அவள் சிரித்தாள். அவன் அவளுக்கு முத்தம் கொடுத்தான். அவளும் பதிலுக்கு முத்தம் கொடுத்தாள். இருவரும் தழுவிக்கொண்டார்கள். டார்லிங், ஐ லவ் யூ. இதை பேசுற நேரமாடா இது? அதற்கு பிறகு அவன் பேசவில்லை. அவளை தன்னோடு இழுத்து அணைத்து கொண்டான். அப்போது அந்த பங்களாவுக்கு வெளியே நாய் ஒன்று ஊளையிட இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. ச்சே, நாயே! மீண்டும் தங்களது வேலையை தொடர்ந்தார்கள். அங்கு முத்த சத்தம் தவிர வேறு எதுவும் கேட்கவில்லை. அப்போது அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏதோ ஒன்று அந்த பங்களாவில் பொத்தென்று கீழே விழும் சத்தம் கேட்க மீண்டும் இருவருக்கும் தூக்கி வாரி போட்டது. என்ன சத்தம் அது? எனக்கு தெரியல. இன்னைக்கு இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல. இங்க இருந்து கிளம்பிடலாமா? அதெல்லாம் எதுவும் இல்லை. இல்ல, இங்க எதுவும் சரியில்லை. இன்னொரு நாள் பாத்துக்கலாம், கிளம்பு. அவள் அவனது பதிலை எதிர்பாராமல் அவிழ்ந்திருந்த தனது ஆடையை மீண்டும் சரி செய்து கொண்டு வேகமாக நடந்தாள். அப்போது படிக்கட்டில் அவள் பார்த்த காட்சி அவளை மிரள வைத்தது. அங்கே படிக்கட்டில் ஒருத்தன் கொலை செய்யப்பட்டு பிணமாக கிடந்தான். அதை பார்த்தவள் நடுங்கிப் போய் தலையை தூக்கினாள். அங்கே அழகான இளம் பெண் ஒருத்தி தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தாள். அந்த பேய் பங்களாவில் கொலை செய்யப்பட்டு கிடக்கும் இருவரும் யார்? அவர்களை கொலை செய்தவர்களின் நோக்கம் என்ன? காதலிக்க வந்த இடத்தில் கொலையை பார்த்த இருவரும் தப்பிப்பார்களா? கேளுங்கள், காரிருள் கொலைகள். டேய், நான் அந்த பேய் பங்களாவுக்கு போகலாம்னு இருக்கேன். முடிவு பண்ணிட்டேன். மச்சான், 1க்கு 2 முறை நல்லா யோசிச்சுக்கோ. பரவாயில்ல, நான் ரிஸ்க் எடுக்க தயார். என்னோட ரொம்ப நாள் ஆசையே அங்க போய் ஒரு வீடியோ ஷூட் பண்றது தான். அதை நிறைவேற்ற எனக்கு இப்போ ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை நான் தவற விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி, நான் அந்த பேய் பங்களாவுக்கு போய் தான் ஆவேன். சரி, முடிவு பண்ணிட்டேன். இனிமே நீ யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஆனா கொஞ்சம் உஷாரா இருடா. ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். ஏதாவது தப்பா பட்டுச்சுன்னா உடனே ஓடி வந்துரு. யூடியூப் ஆச்சு மயிராச்சு. யூடியூப் முக்கியம் இல்ல, உயிர் தான் முக்கியம். அதனால பார்த்து சூதானமா இருந்துக்க. என்னடா, நான் சொல்றது கேட்டுச்சா இல்லையா? சத்தமே இல்ல. சரிடா, நான் பாத்துக்கிறேன். நீ போனை முதல்ல வை, அருவ போடாத. சரிடா, உன்னை நாளைக்கு நான் உயிரோட பாப்பேன்னு நம்புறேன். டேடே, அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. எல்லாத்தையும் இந்த அதிரூபன் பார்த்துப்பான். நீ எதுவும் என்னை பற்றி ஒரி பண்ணிக்காத. சரி, நான் வைக்கிறேன். ஃபோனை வைத்துவிட்டு சாந்தி மேன்ஷன் என்று அழைக்கப்படும் அந்த பேய் பங்களாவுக்கு செல்ல தயாரானான் ரூபன். ரூமுக்கு சென்று பங்களாவுக்குள் ஷூட் செய்வதற்கு தேவையான பொருட்களை தேடினான். கம்ப்யூட்டர் இருக்கும் பக்கம் சென்று சார்ஜ் போர்ட்டில் சார்ஜ் ஏறிக்கொண்டிருக்கும் பேட்டரியை சார்ஜ் முழுவதுமாக ஏறுவதற்கு முன்பாகவே பிடுங்கினான். பிடுங்கிய அந்த செல்லை தன்னுடைய ஹேண்டி கேமராவுக்குள் உள்ளே செலுத்தி கேமராவை ஆன் செய்தான். மின்னல் ஒளி போல அவன் முகம் முழுவதும் பளிச்சென்று ஜொலிக்கும் அளவிற்கு கேமராவில் இருந்து வெளிச்சம் வந்து அந்த கேமரா ஆன் ஆனது. பிறகு ப்ளீஸ் இன்சர்ட் சிப் என்று அந்த கேமரா காட்டியது. இதனால் சிப்பை உடனே அங்குமிங்கும் தேடி பார்த்தான். எங்கும் தென்படவில்லை. அம்மா, சிப்பை இங்கே தானே வச்சேன், எங்கே போச்சு?
சட்னிக்கு தேவைப்படும்னு கடாயில போட்டேன். அம்மா அடுப்படியிலிருந்து நக்கலாக பதில் கூற கடுப்பானான் ரூபன். நானும் அதை அங்கதான்டா பார்த்தேன். எனக்கு மட்டும் என்ன தெரியும்? நல்லா தேடிப்பாரு, அங்கதான் இங்கனா இருக்கும். அம்மா இல்லம்மா இங்க. பேசிக் கொண்டிருக்கும் போதே சிப் அவன் கண்களில் தென்பட்டது. உடனே உற்சாகம் முகத்தில் நிறைய அதை உடனே கேமராவில் பொருத்தி கேமரா ஒழுங்காக வேலை செய்கிறதா என்று ஒரு டெஸ்டிங்கை போட்டான். அம்மா இங்க வா. அம்மா வர தாமதமானது. அம்மா கொஞ்சம் சீக்கிரமா வாமா, நான் கிளம்பணும். வர இருடா, இவன் கிட்ட வேற முடியல. பேய படம் எடுக்கிற கேமரால என்ன டெஸ்டிங் பண்ண கூப்பிடுறான். வந்தியா இல்லையா? சொல்லுடா. வந்துட்டேன். அங்க நின்னு கொஞ்சம் சிரி, ஒரு டெஸ்டிங்க போட்டுக்கிறேன். தெரியும்டா, நீ இதுக்குதான் என்ன கூப்பிட்டுருப்பேன்னு. அம்மாவை ஓரமாக நிக்க வைத்து லைட்டிங் செட் செய்து அம்மாவை படம் பிடித்தான். படம் பிடித்து கொண்டே அந்த லைட்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் செய்து பின்னர் பேய் பங்களாவுக்கு சென்று ஷூட் செய்ய தேவையான அளவுக்கு அந்த கேமராவை ரெடி செய்தான். பிறகு அம்மாவை அங்கிருந்து கிச்சனுக்கு கிளம்ப சொல்லி, சீக்கிரமா சட்னியை வை, நான் கிளம்ப நேரம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு கிளம்புறேன். பிறகு அம்மாவும் தான் செய்து வைத்த தோசை மற்றும் சட்னியை எடுத்து வந்து ஹாலில் ரூபனுக்கு பரிமாறினார். அப்போது ரூபன் கை கால்களை சீக்கிரமாக கழுவிக்கொண்டு சாப்பிடுவதற்காக உட்கார தயாரானான். உட்காரும் போது மகனை பார்த்து அம்மா ஒரு கேள்வி கேட்டார். ஏண்டா இந்த மாதிரி பேய் பிசாசுன்னு அதுங்க பின்னாடி சுத்துறியே, இதுக்கு பதில் ஏதாவது ஒரு பொண்ணு பின்னாடி அலைஞ்சிருந்தா இந்நேரம் உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும். நானும் ஒரு குழந்தைய கையில தூக்கி கொஞ்சி இருப்பேன். ஏண்டா இந்த ஆசையெல்லாம் உனக்கு இல்லையா? இப்ப இருக்க பசங்கெல்லாம் பொண்ணுங்க பின்னாடி நாய் மாதிரி அலையறாங்க. சண்டே ஆனா டேட்டிங்கு, மண்டே ஆனா மீட்டிங்கு, டியூஸ்டே ஆனா டெக்ஸ்டிங்கு, அப்புறம் வெனஸ்டே வெட்டிங் அப்படின்னு ஸ்பீடா போயிட்டு இருக்க இந்த காலத்துல நீ மட்டும் எப்படிடா இன்னும் சிங்கிளாவே இருக்க? எனக்கு இந்த கேள்வியை உன்கிட்ட ரொம்ப நாளா கேட்கணும்னு தோணிட்டே இருக்கு. இதுக்கு சரியான ஒரு நேரம் இப்பதான் கிடைச்சது. ஏமா நீலாம் ஒரு அம்மா மாதிரியா பேசுற? நான் உனக்கு புள்ளமா, புள்ளகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது? டேடே, உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருந்தா அவங்க கிட்ட நீ இப்படி சகஜமா தானே பேசுவ. அந்த மாதிரி என்கிட்ட பேசு, அதுல என்ன இருக்கு? ஆமா, அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்தியே, அவ யாரு? உன்னோட ஃப்ரெண்டா? பேரு கூட எனக்கு தெரியாதுடா. அந்த பொண்ணு பேர் என்ன? அம்மா இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? உங்ககிட்டலாம் பேசினா பேசிட்டே தான் இருக்கணும். சரி, நான் சாப்பிட்டாச்சு, நான் கிளம்புறேன். நைட்டு நான் வர்றதுக்கு லேட் ஆகும், காலையில கூட நான் வர லேட் ஆகும். அப்படி லேட் ஆச்சுன்னா என்னை கண்டிப்பா தேடாதீங்க, நானே வீட்டுக்கு வந்துடுவேன். அவசர அவசரமாக செருப்பை காலில் அணிந்து கொண்டு சாந்தி பங்களாவை நோக்கிச் சென்றான் ரூபன். சரிப்பா, பத்திரமா போயிட்டு வா. பேய படம் முடிக்க கடவுள் உனக்கு துணையா இருப்பா. கிண்டல் அடித்து அம்மா ரூபனை அனுப்பி வைத்தார். பேய் பங்களாவிற்கு செல்லும் வழியிலேயே பௌர்ணமி நிலவு வெளிச்சம் ரூபன் முகத்தை ஜொலிக்க வைத்தது. சலங்கை ஓசை, மல்லிகைப்பூ வாசம் என ஒரு பேய் இருக்கும் இடத்திற்கு என்னெல்லாம் சம்பிரதாயங்கள் இருக்குமோ அது எல்லாவற்றையும் ரொம்ப நன்றாகவே உணர முடிந்தது. உடனே அங்கிருந்து வேக வேகமாக நடந்து கடைசியாக சாந்தி பங்களாவை அடைந்தான் ரூபன். வெட்டுப்பட்ட மரங்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்க கிளைகள் உடைந்து போய் அந்த மரங்களுக்கு நடுவில் இருந்த அந்த பங்களா உண்மையாகவே பேய் பங்களா என்று கூறுவதற்கு 100% அல்ல, 200% பொருத்தம்தான். ஏனென்றால் அந்த அளவிற்கு பயங்கரமான வெளித்தோற்றத்தை அது ரூபனுக்கு தந்தது. எப்படிப்பட்ட பேய் இடங்களுக்கெல்லாம் சென்று வீடியோ எடுத்து அதை யூடியூபில் வெற்றிகரமாக பப்ளிஷ் செய்து பல ஆயிரங்களை பெற்ற ரூபனுக்கே அந்த இடத்தை பார்த்து சற்று திகிலாக தான் இருந்தது. உண்மையாக இதில் பேய் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிய மிகவும் ஆர்வத்துடன் ரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய அடியை எடுத்து சாந்தி மேன்ஷனுக்கு உள்ளே நுழைய முற்பட்டான். கடைசியாக பேய் பங்களா என்று அன்போடு அழைக்கப்படும் சாந்தி மேன்ஷனுக்குள் தைரியமாக தன்னுடைய முதல் காலடியை எடுத்து வைத்தான் ரூபன். என்னதான் உள்ளுக்குள் தன்னுடைய ஆத்மாவே தம்மை தூக்கி சாப்பிடும் அளவிற்கு பயத்தை வைத்திருந்தாலும் வெளியே அதை தெரியாதது போல காட்டிக்கொண்டான் ரூபன். முதலில் உள்ளே நுழைந்ததும் பாக்கெட்டில் பத்திரமாக வைத்திருந்த அவனுடைய பேய் டிடெக்டர் கருவியை எடுத்து வெளியே நீட்டினான். அதை எடுத்து வெளியே நீட்டியதும் அலாரம் முதலில் அடிக்கவில்லை. அதில் அலாரம் அடித்தால் அதற்கு அருகில் பேய் உள்ளது, இல்லையென்றால் பேய் இல்லை என அர்த்தம். அதன் பின் தான் கையில் வைத்திருந்த கேமராவையும் எடுத்து பதிவு செய்ய ஆரம்பித்தான். பிறகு சுற்றும் முற்றும் தேடி பார்த்துவிட்டு
எங்கு அவனுக்கு எது முதலில் மிகவும் சந்தேகமான இடமாக உள்ளதோ அந்த இடத்திற்கு முதலில் சென்றான். முதலில் அந்த மேன்ஷனில் உள்ள சமையலறைக்கு சென்றான். சமையலறை உள்ளே சென்றதும் பழைய பாத்திரங்கள் இன்னும் பளபளப்புடன் இருப்பதை கண்டான். இது என்ன விசித்திரமாக உள்ளது, எப்படி இவ்வளவு பழைய மேன்ஷனில் பாத்திரங்கள் மட்டும் பளபளவென்று இருக்கிறது என்று நினைத்து ஆச்சரியமானான். பின்னர் அவனுக்கு பின்னால் இருக்கும் அலமாரியில் இருக்கும் சல்லடையிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. முகத்தில் வேர்வை ஒழுக ஒழுக அதை திரும்பி பார்த்தான் ரூபன். ஆஹா, ஏதோ நமக்கு சிக்கப்போகிறது என்ற ஆர்வத்தில் அந்த பேய் டிடெக்டர் கருவியை அந்த அலமாரியின் முன் வைத்து சோதித்து பார்க்க முற்பட்டான். அந்த டிடெக்டர் வேக வேகமாக அடிக்கத் தொடங்கியது. ஆஹா, ஏதோ நமக்கு சிக்கிவிட்டது என்ற ஆர்வத்தில் மெல்லமாக தனது காலடியை நகர்த்தி அலமாரிக்கு கொண்டு சென்றான் ரூபன். அலமாரியில் இருந்த அந்த சல்லடையை வலது கையால் எடுக்க முற்பட்டான். ஆனால் வலது கையில் பேய் டிடெக்டரும் இடது கையில் கேமராவும் இருப்பதால் பேய் டிடெக்டரை அக்குலுக்கு நடுவில் சொருகிவிட்டு அந்த சல்லடையை நகர்த்த முயற்சி செய்தான். பிறகு சத்தமில்லாமல் அந்த சல்லடையின் மீது கை வைத்து கொஞ்சம் நகர்த்தினான். உள்ளே இருந்து பளிச்சென்று 2 புள்ளிகள் போன்று ஒளி தெரிகிறது. என்னடா இது என்று ஆச்சரியமான ரூபன் மேலும் சல்லடையை முழுவதுமாக நகர்த்தி பார்த்தான். உள்ளே இருந்து ஒரு கருப்பு பூனை ஒன்று திடீரென்று தாவி ரூபனின் முகத்தில் தாக்கிவிட்டு செல்கிறது. எதிரி நெருங்கிவிட்டான் என்பது போல வேக வேகமாக ஓடத் தொடங்கியது அந்த கருப்பு பூனை. தன்னுடைய முகத்தில் கால் வைத்து கீறியதில் முகம் முழுக்க கீறல் உண்டானது ரூபனுக்கு. ச்சே, இந்த பூனைக்கா இவ்வளோ பயந்தோம்? நம்மளை நினைச்சு நமக்கே கேவலமா இருக்கு. பாக்கெட்டில் இருந்த கர்ச்சீஃபை எடுத்து முகத்தை நன்றாக துடைத்தான். உடனே அந்த நேரத்தில் ரூபனுக்கு விக்கல் வரத் தொடங்கியது. அடடா, தண்ணீர் பாட்டில் எடுத்து வரவில்லையே என மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டு, சரி, விக்கலை முடிந்த அளவிற்கு அடக்கிக் கொள்ளலாம் என்று நினைத்து வெளியில் சென்று தனது பின்புறம் திரும்பி பார்த்த ரூபனுக்கு காத்திருந்தது அந்த பேரதிர்ச்சி. அது என்னவென்றால், வெளியில் ஒரு பச்சை புடவை அணிந்த பெண் தூக்கில் தொங்கிக் கொண்டிருக்கிறாள். இதை பார்த்ததும் அதிர்ச்சியில் நிலை தடுமாறி கீழே கவிழ இருந்தவன் முதலிலிருந்து எப்படியாவது தப்பித்தாக வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்து குடுகுடுவென ஓடினான். பின்னோக்கி பார்த்தே ஓடிக்கொண்டிருந்த அவனுக்கு முன் ஏதோ ஒரு அமானுஷ்ய உருவம் அவன் ஓடும் பாதைக்கு ஸ்பீட் பிரேக்கர் போல முன்னால் நின்றது. ரூபன் இறந்தான். சோம்பேறித்தனம் பெருகிவிட்டதால் காலையில் எந்திரிக்க கூட கஷ்டப்படும் ரமேஷ் தாத்தாவின் காதுகளில் ரீங்காரம் போல் ஒலிக்கிறது மங்களவாத்திய ஒலி. கண்ணை முழுவதுமாக திறக்க முடியாமல் திறந்து, எவன்டா இந்த நடு ராத்திரில பாட்டு போட்டு விட்டது? வெளியே வந்தனா ஸ்பீக்கரை உடைச்சிருவேன். ரமேஷ் தாத்தா கத்திக்கொண்டு அரக்க பறக்க மூக்கு கண்ணாடி கூட போடாமல் பக்கத்தில் இருப்பதையெல்லாம் தட்டிவிட்டு ஓடி வந்து வெளியே பார்த்தார் ரமேஷ் தாத்தா. ஆனால் அது நடு இரவு அல்ல, விடியற்காலை. நானே எழுந்து விட்டேன், நீ இன்னும் என்ன செய்கிறாய் என்று மனதில் நினைத்தபடியே ரமேஷ் தாத்தாவை கடந்து செல்கிறது ஒரு சேவல். உடனே அந்த ஸ்பீக்கரை பார்த்து குமுறினார். இது யாராது? இங்க என்னோட பெர்மிஷன் கேட்காம என்னோட வீட்டு முன்னால இருக்கிற மரத்துல இப்படி ஸ்பீக்கர் கட்டுறது, பேனர் அடிக்கிறதுன்னு பண்றது? இப்படியே போனா என்னோட பிரைவசி என்ன ஆகும்? அதை பத்தி யாராவது யோசிச்சாங்களா? அவரின் குமுறல்களை கேட்ட ரமேஷ் தாத்தாவின் மனைவி ஓடி வந்தார். ஏங்க, எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? நம்ம பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல பாபு சார் இன்னைக்கோட ரிட்டையர்மெண்ட் ஆகுறாரு. அவருக்கு சரியான ஒரு பணி நிறைவு விழா கொடுக்கணும்னு தான் அவங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி ஊர் ஃபுல்லா போஸ்டர் ஒட்டி பேனர் அடிச்சு மங்களவாத்திய இசையோட ஊரையே அலாரம் வச்சு எழுப்பி எல்லாரும் வந்து அந்த விழாவில் கலந்துக்கலாம்னு சொல்லாம சொல்றாங்க. நம்ம ஊர்ல எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு டிஐஜி பாபு சார். அவருக்காக ஒரு தூக்கத்தை உங்களால ஒதுக்க முடியாதா என்ன? அட, நம்ம டிஐஜி பாபு சாருக்கு பணி நிறைவு விழாவா? நல்ல இளமையான மனிதராச்சே, அதுக்குள்ள எதுக்கு பணி நிறைவு செய்யறாரு? இன்னும் 10 வருஷம் கூட அவர் சர்வீஸ்ல இருக்கலாமே. ஆமா, உங்களுக்கு கொழுப்பு தான். 45 வயசுலயே காலை 2 அடி எடுத்து நடக்க முடியலன்னு வேலையை விட்டுட்டு என்னோட சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிடுறீங்கல்ல, நீங்க இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. கரித்து கொட்டிக்கொண்டே இருந்தாள் மனைவி. இப்ப ஏண்டி அதெல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒரு காலம். என்னால உண்மையா நடக்க முடியல. அதை எவ்வளோ வாட்டி நீ சொல்லி காமிப்ப? எனக்கு மட்டும் கால் சரியா இருந்திருந்தா உன்னை உட்கார வச்சு சோறு போட்டிருப்பேன். ஆமா ஆமா, உங்களோட புராணத்தை நிறுத்துங்க. நான் டிஐஜி பாபு சாரோட விழாவுக்கு போறதுக்காக நல்ல புடவையா தேட போறேன்.
நீங்க வரீங்கன்னா உடனே ரெடி ஆகி என் கூட கிளம்புங்க. இல்லைன்னா இங்கே கிடங்க. இந்த ஸ்பீக்கர் இப்படிதான் சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு வெளியே வந்து கூச்சல் போடாம தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு அமைதியா வீட்டுல தங்கிருங்க. ரமேஷ் தாத்தாவின் மனைவி புடவையை எடுக்க உள்ளே நுழைந்தார். அப்படியே விழா நடக்கும் இடத்தில் விழாவிற்கு வந்தவர்களையெல்லாம் வாசலிலிருந்து வரவேற்றார்கள் சக போலீஸ்காரர்கள். விழாவின் நாயகன் பாபு சாரை கண்ணில் காட்டுங்கப்பா. வந்ததிலிருந்து அவரை பார்க்கவே இல்லை. எங்க இருக்காரு? அதோ அங்க நின்றுக்கிட்டு பணி நிறைவு ஸ்பீச்சுக்கு எதையெல்லாம் பேசலாம் எதையெல்லாம் பேசக்கூடாதுன்னு கட்டுரை எழுதிட்டு இருக்கிறாரு பாருங்க. அவர் கை காட்ட அந்த போலீஸ்காரர் பாபுவை பார்க்க அங்கே சென்றார். குரல் கேட்கவும் சட்டென்று தன்னுடைய ஒடி பொருந்திய திருமுகத்தை திருப்பி அந்த போலீஸ்காரரை பார்த்தார் பாபு. அடடே சுந்தரம் சார், நீங்க வருவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. பாபு வாய் நிறைய முகூர்த்த வார்த்தைகளை பேசுகிறார். அதை விடுங்க சார். நீங்க என்ன சார் இப்படி கட்டுற மாதிரி என்ன ஸ்பீச் பேசணுமோ அதை எழுதிக்கிட்டு இருக்கீங்க? என்ன தோணுதோ அதை பேசுங்களேன். அதுக்கே இவ்வளோ மெனக்கடல்? ஆமா சார், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். இப்போ நாம பேசுறத நீங்களோ இல்ல நானோ நம்மள மாதிரி இன்னொரு போலீஸ்காரங்க கேட்குறாங்கன்னா ஓகே சார். ஆனா விழாவுக்கு நிறைய இளைஞர்கள் வருவாங்க. அவங்களோட சேர்த்து ஸ்கூல் படிக்கிற சின்ன சின்ன பசங்க வருவாங்க. அப்புறம் அந்த பசங்களோட பேரண்ட்ஸ் வருவாங்க. இப்படி 2 ஜென்ரேஷன் நம்ம ஸ்பீச்சை கேட்க வரப்போ தெரியாமல் கூட நம்ம பேச வர அந்த வார்த்தைகளில் நம்ம தெளிவில்லாமல் எதுவும் பேசிடக்கூடாது. ஆமாம் தானே சார்? நம்மளோட வார்த்தைகள் ஒரு ஜென்ரேஷனுக்கு விதையாக போகுது. அப்படியே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு நம்ம ஸ்பீச் எங்கிருந்து பிடிக்க போகுதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் யாராவது ஒருத்தன் கேட்பான்ல சார், அந்த ஒருத்தன் நாளைக்கு 1000 பேருக்கு உதவியாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் நம்ம பேசுகிற வார்த்தையில் முதல்ல நமக்கு தெளிவு இருக்கணும் சார். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய ப்ரிப்பரேஷன் நேற்று நைட்டில் இருந்து. அவருடைய பொன்னான வார்த்தைகளை அடுக்கடுக்காக அடுக்கி சென்றார் பாபு. சூப்பர் சார். நீங்கள் இருந்த அந்த ப்ரொஃபஷனில் நாங்கள் இருக்கோங்கிறத நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். கீப் இட் அப் சார். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ரொம்ப நன்றி சார். நீங்கள் போய் முதல்ல சாப்பிடுங்க சார். ஏய் ரங்கா, சாரை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு கொடுங்க. சக போலீஸ்காரரை உணவறைக்கு அழைத்து செல்ல சொல்லிவிட்டு இவர் மீண்டும் தன்னுடைய கட்டுரை ஸ்பீச்சுக்கு தீனி போட தயாரானார். சார், அங்க விழா தொடங்க போகுது, சீக்கிரம் வாங்க சார். பின்னாடி இருந்து ஒரு போலீஸ்காரரின் குரல் பாபுக்கு கேட்டது. ஒரு 10 நிமிஷம் இருங்கப்பா, முடிஞ்சிருச்சு, வந்துடுறேன். சரி சார், சீக்கிரம் வந்துருங்க, நாங்க எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஐயோ, என்ன 10 நிமிஷம் தான் இருக்கு, எப்படி இவ்வளோ பெரிய பேராகிராஃபை மனப்பாடம் பண்றது? தேவையில்லாம இவ்வளோ பெருசு எழுதிட்டேன். இப்ப எதுவும் மனப்பாடம் பண்ண முடியாம தவிக்கிறேன். சரி, வேற வழி இல்லை, இது எப்படியாவது படிச்சு மனப்பாடம் செஞ்சுக்க வேண்டியதுதான். பின்னர் ஒரு பயம் கலந்த பதட்டத்தோடு மேடைக்கு அருகில் பாபு வந்தார். காலடிகளை மெதுவாக எடுத்து வைத்து மேலே ஏறி அங்கே அமர்ந்திருக்கும் சக போலீஸ்காரர்கள் அனைவருக்கும் கை கொடுத்து வணக்கம் சொன்னார். பிறகு மேடையிலிருந்து கீழே பார்த்தவுடன் அலை கடலென மக்கள் திரண்டு வந்திருப்பதை பார்த்து பாபுவுக்கு அதிர்ச்சி ஆனது. என்னடா, நாம பேசுறது கேட்கவா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க? மனதுக்குள்ளேயே பேசிக்கொண்டார் பாபு. அந்த பதட்டத்தில் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் பக்கத்தில் இருக்கும் தண்ணீரை மடக்கு மடக்கு என்று குடித்தார். அப்படி கை நடுங்க நடுங்க குடித்ததால் தண்ணீர் கொஞ்சம் தவறி அவரின் பாக்கெட்டுக்குள் கொட்டிவிட்டது. அதனால் பாக்கெட்டில் அவர் வைத்திருந்த பேப்பர் ஈரத்தில் பாழாய் போனது. ஐயையோ, என்னடா இது, இப்படி ஆகிவிட்டது என்று மனக்குமுறலில் நொறுங்கிப் போய்விட்டார் பாபு. 35 ஆண்டு காலமாக சர்வீஸில் இருந்து களப்பணியாற்றி மக்கள் சேவையில் ஈடுபட்டு மக்களின் அபிமானத்தை பெற்றவர். இப்படிப்பட்ட ஊர் போற்றும் தங்க மகனுக்கு இப்போது பணி நிறைவு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் ஆவலுடன் காத்திருந்த டிஐஜி பாபு தற்போது உரையாற்றுவார். இதனை கேட்டதும் கை கால் வெடவெடுத்து போனார் பாபு. இரவிலிருந்து ப்ரிப்பேர் செய்த பேப்பர் பாழாக போய்விட்டது. இனிமேல் எப்படி பேசுவது, எதை வைத்து பேசுவது என்று பயத்திலேயே மைக்கு முன்னால் வந்து நின்றார் பாபு. அங்கிருக்கும் கூட்டத்தை ஒரு முறை பார்த்து கொண்டார். பாபு என்ன பேசப் போகிறார் என்பதை கேட்க ஆர்வமாக காத்திருந்தனர் மக்கள். பின்னர் மீண்டும் தண்ணீர் வேண்டுமென்று தண்ணிக்கு அருகில் சென்று தண்ணீர் குடித்துவிட்டு சற்று இளைப்பாறிவிட்டு மீண்டும் மெல்லமாக நடந்து மைக்குக்கு முன்னால் வந்து நின்றார். என்னுடைய பணி நிறைவு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தோடு சேர்த்து
நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் அனைவருக்கும் என்றாவது ஒரு நாள் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். ஒரு சிலருக்கு என்னவாக ஆகப்போகிறோம் என்ற தொலைநோக்கு பார்வை இருக்காது. அவற்றையெல்லாம் இப்போதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கு பின்னும் ஒரு சக்தி இருக்கும். அது என்னவென்று தேடி கண்டுபிடியுங்கள். எனக்கும் சிறிய வயதிலிருந்து என்ன ஆகப் போகிறோம் என்ற ஒரு சிந்தனை இல்லை. ஆனால் நாளை என்னுடைய டாக்குமெண்ட்ரி படம் OTT வலைத்தளம் ஒன்றில் வெளியாக உள்ளது. அந்த அளவிற்கு இப்போது நான் உயர்ந்திருக்கிறேன் என்றால் அதற்கெல்லாம் விடாமுயற்சிதான் காரணம். முனைப்போடு முகத்தில் வடியும் வியர்வைகளை கர்ச்சீஃபில் துடைத்துக்கொண்டே பேசிக் கொண்டிருந்தார் பாபு. இப்படியே பேசிக் கொண்டிருந்த அவர் திடீரென்று தலையை சொரிந்து கொண்டே கண்ணை திறந்து சிமிட்டி மைக் மேடையின் மேல் சாய்ந்தார். சாய்ந்த அவரை சக போலீஸ்காரர்கள் தூக்க முன் வந்தனர். இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, சின்ன மயக்கம்தான். கர்ச்சீப்பில் முகத்தை துடைத்து கொண்டே பேச்சு வராமல் திக்கி திக்கி பேசினார். பேசிக்கொண்டிருந்த அவர் அப்படியே மயங்கி மேடைக்கு கீழே குப்புற விழுந்தார். அங்கு வந்த மக்களும் சக காவல்துறையினரும் பாபு கீழே சரிந்து விழுந்ததை பார்த்து செய்வதறியாமல் திகைத்து போய் நின்றனர். சரிந்து விழுந்து கிடந்த பாபுவை உடனே எல்லோரும் முன்னே சென்று பார்த்து அவருக்கு மூச்சு வருகிறதா என்று உறுதி செய்தனர். ஏப்பா, அவருக்கு மூச்சு வருதா பாருங்கப்பா யாராவது. இதோ பார்க்குறேன். கையை மூக்குக்கு கீழ் எடுத்து சென்று மூச்சு சீராக வருகிறதா என்பதை சரி பார்த்து கொண்டனர். பின்பு அனைவரையும் ஒதுங்கிப் போகச் சொல்லி அவருக்கு காற்று வரட்டும் என வழிவகை செய்தனர். கொஞ்சம் எல்லாரும் தள்ளி நில்லுங்க. ஏன் இவ்வளோ கும்பலாக கூடியிருக்கீங்க? அதுவே அவருக்கு பேனிக் அட்டாக் வர காரணமாயிடும். கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாரும் தள்ளி நில்லுங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் போடுங்க. எப்பா, குமரி ஹாஸ்பிட்டலா? டக்குன்னு ராமானுஜம் நகரில் இருக்கிற R2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். இதோ வரேன் சார். சரிந்து அவரை தூக்கி நிறுத்தி முதலில் முகத்தில் தண்ணீரை தெளித்தனர். இருந்தும் எந்தவிதமான உடல் அசைவமின்றி அவர் மயங்கி கிடந்தார். சார், இவரோட பசங்க, பொண்ணுங்க, மனைவி இல்லை ஃபேமிலியில் யாரையாவது ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க சார். கூட்டத்திலிருந்து ஒருவர் கத்தினார். அவருக்கு குடும்பம்னு சொல்கிறதுக்கு அவர் வீட்டு வேலைக்கார மணியை தவிர வேறு யாரும் இல்லை. அவர் ஒரு தனி ஆளாக தான் இது வரைக்கும் இருக்கிறாரு. சரி, அப்போ உடனே அந்த மணிக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்க. கான்ஸ்டபிள் உடனே ஃபோனை எடுத்து மணிக்கு ஃபோன் போடுகிறார். மணி, நீ உடனே கிளம்பி ஸ்டேஷனுக்கு வாப்பா. ஆமாம் ஆமாம், இன்னைக்கு அவரோட ஃபங்க்ஷனு தெரிஞ்சும் நீ ஏன் வரல? இல்லை சார், வீட்டில் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு சார், அதான் வரல. என்னாச்சு சார்? ஏதாவது பிரச்சனையா? ஆமாப்பா, பிரச்சனை தான். சீக்கிரம் வா. சார், என்ன பிரச்சனை சார்? கொஞ்சம் சொல்லுங்க சார். நெஞ்சு படபடக்குது. கான்ஸ்டபிள் பேசிக்கொண்டே இருந்த அந்த நேரத்தில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் ஒரு ஸ்கிட் அடித்து போலீஸ் ஸ்டேஷன் முன் நின்றது. சார், வண்டி வந்துருச்சு, சீக்கிரம் தூக்கிட்டு வாங்க சார். மணி, நீ இங்கே வர வேணாம், ஸ்ட்ரைட்டாக கோதாவரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு. நான் ஃபோனை வைக்கிறேன். அந்த கான்ஸ்டபிள் பேசியதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தான் மணி. சார், என்ன சார் சொல்கிறீங்க? எதுக்கு சார் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்? என்ன காரணம் ஏதாவது சொல்லுங்க சார். மணி, நீ முதல்ல கோதாவரி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வா, மற்றதை அங்கே பேசிக்கலாம். கையோடு ஃபோனை கீழே வைத்துவிட்டு கிளம்ப தயாராக இருந்த ஆம்புலன்ஸில் ஏறி அமர்ந்தார் கான்ஸ்டபிள். பிறகு வண்டியை டாப் கியரில் ஸ்டார்ட் செய்தார் ஆம்புலன்ஸ் டிரைவர். சிட்டியில் இருக்கும் டிராஃபிக்கு நடுவிலெல்லாம் சீறி பாய்ந்தது ஆம்புலன்ஸ் வாகனம். இப்போதைக்கு இவருக்கு முதலுதவி செஞ்சிருக்கோம், நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம வாங்க. அங்கிருக்கும் சக போலீஸ்காரர்களிடம் பேசினார் நர்ஸ். ஏம்மா, இவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா தானே இருக்காரு, உணமாயிட வரல? அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது சார், டாக்டர்ஸ் தான் பார்த்துட்டு சொல்லணும். எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நீ எதுக்குமா இருக்க? உன் வேலை என்னம்மா? நர்ஸ் முறைத்து பார்த்து கொண்டே பதில் சொன்னார். சார், எங்களோட வேலை பேஷண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிளாக வச்சுக்கிறது தான் சார். அதுக்கு ஏமா மூஞ்சி அப்படி வச்சுட்டு பதில் சொல்கிற? சும்மா தெரிஞ்சுக்க தானே கேட்குறேன். ஒழுங்காவே பதில் சொல்லியிருக்கலாமே. யோ, கொஞ்சம் அமைதியாக வாயா. என்ன ஏதுன்னே தெரியாமல் என்னத்தையாவது உளறிக்கிட்டு. ஏம்மா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கம்மா. இனிமே இவர் வாயை திறக்க மாட்டார். யோ, இப்போ நான் என்னையா தப்பாக கேட்டேன்? நீ எதுவும் தப்பாக கேட்கல, கொஞ்சம் அமைதியாக மட்டும் வா, போதும். கடைசியாக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தது ஆம்புலன்ஸ். உடனே கான்ஸ்டபிள் கீழே இறங்கி ஒரு ஸ்ட்ரெச்சரை பாபுவுக்காக கொண்டு வந்தார். அவரை கையை ஒருவர் கால் ஒருவர் என பிடித்து கீழே இறக்கி கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்தனர்.
பிறகு ஸ்ட்ரெச்சரை அப்படியே ஐசியு வார்டுக்கு கொண்டு சென்றனர். தற்போது மணி அலறி அடித்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்குள் விரைகிறான். மணி மணி இங்க வா. போலீஸ் நின்றிருந்த இடத்தை நோக்கி வேகமாக ஓடினான். இங்க 4th ஃப்ளோரில் தான் சேர்த்துருக்கோம். லிஃப்ட் அங்கே இருக்கு. வா லிஃப்டில் போகலாம். பிறகு லிஃப்ட் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தனர். அங்கு ஏற்கனவே பல பேர் லிஃப்ட்டுக்காக காத்திருந்தனர். இவர்களும் அவர்களுள் ஒருவராக காத்திருந்தனர். 2 நிமிடங்கள் மேலாகியும் லிஃப்ட் கீழே வரவில்லை. ஐயா நீங்கள் லிஃப்டில் வாங்க, நான் முன்னாடி போகிறேன். படிக்கட்டு வழியாக கடகடவென மேலே ஏறத் துவங்கினான் மணி. அறக்க பறக்க படிக்கட்டுகளில் ஏறி எப்படியோ 4வது மாடி வந்தடைந்தான் மணி. பிறகு அங்கு 4-5 போலீஸ் ஒன்றாக நின்று பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து அங்கே எங்காவது ஒரு வார்டில்தான் ஐயாவை அட்மிட் செய்திருப்பார்கள் என்று நினைத்து அங்கே போனான் மணி. ஐயா நான் தான் ஐயா மணி. பாபு ஐயா எங்கே இருக்காரு? அவரை பார்த்து நான் பேசணும். இப்போல்லாம் பேச முடியாதுப்பா, டாக்டர் அலோவ் பண்ண மாட்டார். டாக்டர் எப்போ பெர்மிஷன் தராரோ அப்போ தான் நீ பார்க்க முடியும். அது வரைக்கும் நீ வெளியே இருந்து தான் அவரை பார்க்கணும். அவருக்கு என்னாச்சு? இன்னைக்கு ஃபங்க்ஷனில் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தார். என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு தலையை பிடிச்சிக்கிட்டு மேடையில் சாஞ்சார். சரி ஏதாவது மயக்கம் வந்திருக்கும் போலன்னு நாங்களும் ஃபஸ்ட்டு எதுவும் கண்டுக்கல. ஆனால் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு மேடையில் இருந்து கீழே விழுந்துட்டாரு. அதனால தான் நாங்கள் எல்லோரும் பதறி போயிட்டோம். உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு டாக்டரும் அந்த கடவுளும் தான் சொல்லணும். ஏற்கனவே அவருக்கு உடம்புல நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ புதுசாக வேறு ஏதாவது பிரச்சனையை டாக்டர் சொல்லிடுவாரோன்னு தான் பயமாக இருக்குது. டாக்டர் எப்போ வருவாங்க, அவங்கக்கிட்ட எப்போ பேசுறதுன்னு ரொம்ப பதட்டமாக இருக்குது சார். குடும்பத்தில் யாராவது இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை இந்த மனுஷனுக்கு வந்திருக்குமா? ஆமாம், எதனால் ஐயா கல்யாணம் பண்ணிக்கல? நான் அவர்கிட்ட ஒரு 12 வயசுலேருந்து இருக்கேன். அவர் தான் என்னை வளர்த்தாருன்னே சொல்லலாம். அவர்கிட்ட நான் எவ்வளோ கேட்டிருக்கேன். கதை ஃப்ளாஷ்பேக்குக்கு செல்கிறது. ஐயா நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? உங்களுக்குன்னு ஒரு துணை இருந்தால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும் இல்லையா? எல்லாம் சரிதான், ஆனால் என்னால் இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியல மணி. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போவாங்க தானே. அதனால் எந்த விதமான சுக துக்கங்களையும் ஏற்றுக்காமல் தனிமையில் வாழ்ந்துட்டு தனிமையிலேயே போகணும். அதுதான் என் ஆசை மணி என்றோ பாபு கூறியதை நினைத்து பார்த்தான் மணி. அன்னையிலிருந்து ஐயா சொன்ன அந்த வார்த்தைங்க என்னோட நெஞ்சில் ஆழமாக பதிஞ்சுது. ஐயா மாதிரியே நாமளும் கடைசி வரைக்கும் தனிமை வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம்னு முடிவெடுத்தேன். ஆனால் எனக்கும் ஒரு சில கல்யாண சம்பந்தம் வந்துச்சு. எல்லாத்தையும் நிராகரித்து கடைசியாக ஐயா ஒருத்தரே நமக்கு போதும்னு வாழ்ந்துட்டு வரேன். இப்போ அவருக்கு ஒன்றுனா என்னால் தாங்கவே முடியாது ஐயா. மணி போலீஸ்காரர்களிடம் பேசிக்கொண்டே இருக்க உடனே டாக்டர் வெளியே வந்தார். டாக்டரையா டாக்டரையா, எங்கள் ஐயா உடம்புக்கு என்ன பிரச்சனை? ஆமாம், நீங்கள் யார் அவருக்கு? அவருக்கு எல்லாமே நான் தான் ஐயா. அதே மாதிரி எனக்கு எல்லாமே அவர் தான். சரி, நீங்கள் என் கூட என் கேபினுக்கு வாங்க, உங்கள் கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. டாக்டர் அவருடைய கேபினுக்கு சென்றார். அவரை பின்தொடர்ந்து மணியும் கேபினுக்கு சென்றான். இங்கே பாருங்க மணி, பாபு சாருக்கு வந்திருக்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் பிரச்சனை. அவருக்கு கிளாஸ்ட்ரோஃபோபியா நிறையவே இருக்குது. ஐயா அப்படின்னா என்னங்க ஐயா? இந்த கிளாஸ்ட்ரோஃபோபியா அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா, எங்கேயாவது நம்ம ரொம்ப அழுத்தப்படுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தாலோ, இல்லைனா ஒரு சின்ன இடத்துல ரொம்ப நேரம் இருந்தாலோ, இல்லைனா இருட்டில் ரொம்ப நேரம் இருந்தாலோ உடனே அவங்களுக்கு பயத்தில் அதிகமாக வேர்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மயங்கிருவாங்க. அது மட்டுமே கிடையாது, அவருக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கும் இருக்குது. அதனால் வெப்பம் அதிகமாக இருக்கிற பகுதியில் அவரால் இருக்கவே முடியாது. ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷனுக்கு போய் இனிமே அவருடைய வாழ்க்கையை கழிச்சா அவருக்கு இன்னும் நல்லது. இதையெல்லாம் அவர் செய்யலைன்னா அவரோட உயிருக்கு ஆபத்தாக போய் முடியும். டாக்டர் ஒரு குண்டை தூக்கி போட்டார். இதை கேட்ட பிறகு மணிக்கு என்ன செய்வது என்றே தெரியாமல் உறைந்து போனான். மருத்துவர் சொன்னதையெல்லாம் கேட்டு உறைந்து போய் நின்றான் மணி. ஒருவேளை நான் சொல்கிறத நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கிட்டா பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது அவரோட உயிருக்கும் ஆபத்தாக போய் முடியும். அப்போது இதை சரி பண்ண வேறு மருந்தே இல்லையா சார்? ஏன் இல்லை? அதான் நான் சொன்னனே, இயற்கை தான் அவருக்கான சிறந்த மருந்து. அண்ட் ஆஸ் எ டாக்டராக சொல்லணும்னா இயற்கையை விட சிறந்த மருந்து இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ஸோ நான் சொன்னதை அவர்கிட்ட சொல்லி செயல்படுத்த பாருங்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதை கேட்டு மிகவும் வேதனையில் ஆழ்ந்தான் மணி. சரி, நீங்கள் இப்போ போகலாம்.
மணி எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் வாயடைத்து போய் நின்றான். டாக்டர் கூற வருவது எதுவும் அவன் காதில் விழுகவில்லை. மணி, நான் பேசுறது கேக்குதா? நீங்க இப்போ போகலாம். சாரி டாக்டர், நான் வேற ஏதோ ஒரு எண்ணத்தில் இருந்தேன், அதான் நீங்க பேசுறத கவனிக்க முடியல. இட்ஸ் ஓகே, ஃபைன். என்னால் உங்கள் வேதனையை புரிஞ்சிக்க முடியுது. பட் நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன். ஸோ இட்ஸ் ஹேப்பன் இன் லைஃப். மனசை தளர விடாமல் அடுத்து என்ன பண்ணலாங்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். சரிங்க டாக்டர், ஆறுதல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன். வெளியே வந்த மணி போலீஸ்காரர்கள் நின்ற இடத்துக்கு சென்றான். என்னாச்சு மணி? டாக்டர் என்ன சொன்னாரு? எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? பிரச்சனை இருக்கு ஐயா. அப்படியா? டாக்டர் உள்ள என்ன சொன்னாரு? ஐயாவுக்கு ஏதோ ஹீட் ஸ்ட்ரோக் ப்ராப்ளம்னு சொல்லி ஏதோ நோய் இருக்கான். அதுக்கப்புறம் ஏதாவது புழுக்கமாக இருக்கிற இடத்துல இருந்தால் அவருக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வருமா. அதனால் குளிர்ச்சியான மலைப்பிரதேசத்தில் அவர் இனிமேல் இருக்கிறது நல்லது. இல்லைனா அவரோட உயிருக்கு அது பெரிய ஆபத்தாயிடும்னு சொல்லி பெரிய குண்டை தூக்கி போட்டார். அதுக்கு என்ன, இதுக்கப்புறம்தான் இப்போது ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டாரே. ஏதாவது ஹில் ஸ்டேஷனில் போய் கொஞ்சம் வருஷத்தை சந்தோஷமாக கழிக்கட்டும். முதல்ல அவர் கண் முழிச்சதும் அவர்கிட்ட இதை பற்றி பேசணும். அவர்கிட்ட பேசிட்டு தான் ஏதாவது முடிவெடுக்கணும் ஐயா. சரி, ஓகே, நீ என்னவோ பண்ணு. அவர் கண் முழிச்சதும் எங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் போடு, போதும். போலீசார் அங்கிருந்து சென்றனர். பின்னர் அவர்கள் சென்றதும் மணி அங்கேயே உட்கார்ந்து கொண்டு பாபுவின் நிலைமையை பற்றி நினைத்து வருத்தப்பட்டான். தற்போது அவனுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்த்தான். அப்போது மணிக்கு வயது 12. பாபு சாரை பார்த்த அந்த நொடியிலிருந்து நம் வாழ்க்கை நமக்கு எப்படி மாறியது என்பதை பற்றின அருமையான நினைவுகளை மனதுக்குள் ஓட்டி பார்த்து கொண்டிருக்கிறான் மணி. மணிக்கு வயது அப்போது 12 இருக்கும். சிறுவர்களை கடத்தி கொண்டு வந்து கைகளையும் கால்களையும் வெட்டி கண்களை நோண்டி பிச்சை எடுக்க வைக்கும் கும்பலிடம் மணி சிக்கியிருந்தான். சொந்தம் என சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. அனாதை இல்லத்திலிருந்து தப்பித்து வந்து தாமே தன்னுடைய தேவைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அங்கிருந்து ஓடி வந்த மணிக்கு இக்கொடுமை அரங்கேறியது. மணி அனைத்தையும் நினைத்து பார்த்தான். ஊருக்குள்ள சைல்ட் டிராஃபிக்கிங் அதிகமாக இருக்குது. இதை நம்ம எப்படியாவது தடுத்தாகணும். அதுக்கு தான் ஒரு ஸ்பெஷல் டீம் அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன். அதை பாபு தான் எடுத்து நடத்துவார். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு கோஆப்ரேட் பண்ணி இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க உறுதுணையாக இருக்கணும். இது மூலமாக நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தரணும். இந்த மிஷன் தொடங்கியது. ஏராளமான இடத்திற்கு சென்று பிள்ளைகளை போலீசாரும் மீட்டெடுத்து வந்தனர். தற்போது இதற்கெல்லாம் பாஸாக இருக்கும் கூலிப்படை தலைவன் சத்யா 20 குழந்தைகளை வைத்துக்கொண்டு தங்கியிருந்த பழைய இடிந்த பங்களாவை சுற்றி போலீசார் சுத்து போட்டனர். அப்போது மேலிருந்த போலீசாரை பார்த்ததும் கூச்சலிடுகிறான் ஒரு 10 வயது சிறுவன். சார், எங்களை இவங்க ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாங்க சார். எங்களால் இனிமேல் இங்கே இருக்கவே முடியாது. நல்ல சாப்பாடு தருவோம், போட்டுக்க துணிமணி தருவோம்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த கொடுமை பண்ணுறாங்க சார். டெய்லி 200 ரூபா வரைக்கும் பிச்சை எடுத்துகிட்டு வந்தால் தான் சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். இங்கேருந்து எங்களை காப்பாற்றுங்க சார். நீ ஒன்றும் பயப்படாத தம்பி, நாங்கள் தான் இருக்கோம்ல. நாங்கள் இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம். இப்போது அந்த வார்த்தைகள் 12 வயது சிறுவனாக இருந்த மணியின் காதுகளில் ஆலய மணி ஓசையைப் போல இனிமையை தந்தது. பின்னர் 12 வயதான மணி இங்கிருக்கும் குண்டாஸ் சத்யாவின் காலை கடித்துவிட்டு தப்பித்து ஓடும் முயற்சிக்கு முன் வந்தான். இதுதான் சரியான நேரம். இப்போ நான் அவனோட காலை கடிச்சிட்டு நிற்பேன். நீங்கள்லாம் பின்னாடி வந்துருங்க. கடத்தி கொண்டு வரப்பட்டு சித்திரவதை அனுபவிக்கும் அந்த பிள்ளைகளுக்கு கார்டியனாக 12 வயது மணி செயல்பட நினைத்தான். பின்னர் போலீஸ் எப்படியோ இவர்களை சுத்து போட்டு விட்டனர். இனிமேல் இவர்கள் கண்ணில் விளக்கெண்ணெயை ஊற்றி விழிப்பாகத்தான் இருக்க வேண்டும். அதனால் நம்மிடத்தில் அவர்களுக்கு பெரிதாக அட்டென்ஷன் இருக்காது என்று நினைத்து அந்த சிறுவர்கள் எல்லோரும் தப்பி ஓட முயற்சித்தனர். போலீசார் அந்த பில்டிங்கை சுற்றி சுமார் 2 மணி நேரமாக காத்திருந்தனர். முக்கிய குற்றவாளி சத்யா அவனாக வெளியில் வரும் வரை நாங்கள் இங்கிருந்து போக மாட்டோம் என்று போலீசார் லவுட் ஸ்பீக்கரில் தெரிவித்தனர். உள்ள இருக்கிற அந்த பொறிக்கு பைய எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். நீயா வெளியே வந்தா உன்னோட அரெஸ்ட் சாஃப்டா இருக்கும். இல்ல நாங்க உள்ள வந்தோம், துப்பாக்கியில் இருக்கிற 6 குண்டும் உடம்புல எந்த இடத்துல படும்னே தெரியாது. அந்த அளவுக்கு உன் சாவு உக்கிரமா இருக்கும். டெசிஷன் இனிமே உன்னோடது தான். நீ தான் முடிவெடுக்கணும். நல்ல முடிவா எடுத்து ஒழுங்கா வெளியே வந்தா உனக்கும் உன் கூட்டாளிகளுக்கும் நல்லது. இவ்வாறாக பாபு அந்த லவுட் ஸ்பீக்கரில் தெரிவித்தார். இருந்தும் அதற்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் உள்ளே இருந்த கூலிப்படை தலைவனும் வாய்ஸ் கொடுத்தான். 100 இல்ல,
இன்னும் 200 போலீஸ் வந்தாலும் பரவாயில்ல, இந்த சத்யாவுக்கு பயமே கிடையாது. உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. தைரியம் இருந்தா உள்ளே வந்து பாருங்க. போலீஸுக்கு கூலிப்படை சத்யா சவால் விட்டான். இது சரிபட்டு வராது. நாம் அதிரடி முடிவை எடுத்தாக வேண்டுமென்று ஒரு முடிவெடுக்க நினைத்தனர். அப்போதுதான் ஜன்னல் ஓரத்தில் 12 வயது மணி போலீஸுக்கு சிக்னல் காண்பித்தான். அதாவது, நான் சத்யாவை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் தைரியமாக உள்ளே வாருங்கள் என்ற பதாகையை ஏந்தினான். மேலே அந்த பையனுடைய பலகையை பார்த்தீங்களா? எனக்கு என்னமோ அந்த பையன் மேலே நம்பிக்கை இருக்கு. நாம் உள்ளே போகலாம். சார், ஒரு 12 வயசு பையன், அவனை நம்பி நம்ம உயிரை பணைய வச்சு உள்ளே போய் தான் ஆகணுமா? எனக்கு அந்த பையன் மேலே முழு நம்பிக்கை இருக்கு. அதனால் கண்டிப்பாக நாம் இந்த மிஷனில் தோக்க மாட்டோம். பாபு தைரியமூட்டினார். பிறகு பாபு கூறியது சரி என்று அங்கிருந்த போலீசார் அனைவரும் ஒரே நேரத்தில் உள்ளே நுழைந்தனர். அவர்கள் நுழைந்ததை ஜன்னலிலிருந்து பார்த்த மணி உடனே கீழே ஓடி வந்து சத்யாவின் காலை கடித்தான். பின்னர் நிலை குலைந்து போய் கீழே விழுந்தான் சத்யா. சத்யாவின் பின்னால் இருந்த அந்த 20 சிறுவர்கள் உடனே தப்பி ஓடிவிட்டனர். அவர்களை போலீசார் அப்புறப்படுத்தி வேனில் ஏற்றினர். ஆனால் தற்போது எதிர்பாராத விதமாக மணி மட்டும் சத்யாவின் பிடியில் மாட்டிக்கொண்டான். ஒருபுறம் பாபு, நமக்கு உதவி செய்த இந்த 12 வயது சிறுவன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறானே, இவனையும் நாம் காப்பாற்றினால்தான் இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும் என்று நினைத்தார் பாபு. உடனே சக போலீஸான பிரபாகர் பாபுவிடம் பேசினார். சார், கிட்டத்தட்ட நம்ம எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றியாச்சு. இந்த ஒரு பையன் தானே சார். நம்ம இந்த மிஷனை இதோட முடிச்சுக்கிட்டு கிளம்புறது தான் நல்லது. அந்த ஒரு பையனுக்காக இன்னும் நம்ம போராடணுமா? நான் இப்படி கேட்கறது தப்பு தான், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க சார். பாபு டென்ஷனாக கத்தினார். என்ன பிரபாகர், நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு உயிராக இருந்தாலும் 10 உயிராக இருந்தாலும் சரி, எனக்கு எல்லாமே ஒன்று தான். அது உங்களுக்கும் தெரியும். அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றிட்டு தான் நான் போவேன். அப்படி அவனை என்னால் காப்பாற்ற முடியலைன்னா என்னோட உயிர் இங்கேயே போனாலும் போகட்டும். மார்த்தட்டி தைரியமாக சவால் விட்டார் பாபு. பாபு ஒரு முடிவை எடுத்துவிட்டால் பின்னோக்கி நகர்வது என்பது அவர் சரித்திரத்திலேயே கிடையாது என்று சக போலீஸான பிரபாகருக்கு நன்றாக தெரியும். அதனால் சரி, ஒரு கை பார்த்து விடலாம் என்று எல்லோரும் தயாராகினர். அந்த நேரத்தில் மரணப்பிடியில் 12 வயது சிறுவனான மணி சத்யாவின் கைகளில் இருக்கும் கத்திக்கு நடுவில் உயிரை கையில் பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறான். பாபு ஏதாவது ஐடியா கிடைக்குமா என்று கேட்டுக்கு வெளியில் நின்று யோசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் 50 செகண்ட் தான் உங்களுக்கு. அதுக்குள்ள என்கிட்ட இருந்து மீட்ட அந்த 20 குழந்தைகளை மறுபடியும் என்கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி இல்லைனா அங்க ஒரு உயிர் அனாமத்தா போகும் என்று கூறி கவுண்டவுன் சொல்ல ஸ்டார்ட் செய்தான் சத்யா. அவன் கவுண்டவுன் சொல்ல சொல்ல பாபுவின் வியூகத்திற்கான டிக் டிக் நிமிடங்களும் தொடங்கியது. 50, 49, 48. கடைசியாக 10 வினாடிக்கு வந்து நின்றான். சரியாக சத்யாவின் கால் முட்டிக்கு பாபு குறிவைத்தார். 10, 9, 8, 7, 6, 5, 4, 1. சட்டென்று சத்யாவின் கால்களை நோக்கி பாபு சுட்டார். உடனே அந்த கணத்தில் சிறப்பாக சிந்தித்த 12 வயது சிறுவனான மணி தன்னுடைய கழுத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தியை நகர்த்தி காலால் பின்னோக்கி சத்யாவை தாக்கிவிட்டு கீழே குதித்து போலீசார் இருக்கும் இடத்திற்கு ஓடி வந்தான். கடைசியாக இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து கிடந்த சத்யாவை போலீசார் மீட்டு கையில் விலங்கு போட்டனர். பின்னர் மணியிடம் பாபு பேசுகிறார். நீ இன்னைக்கு உன்னோட உயிரை பணைய வச்சு ரொம்ப தைரியமான ஒரு காரியம் பண்ணியிருக்க. அவன் கன்னத்தில் கை வைத்து சிரித்தார் பாபு. மணியும் பதிலுக்கு புன்னகையை பரிசாக அளித்தான். உன்னோட வீடு எங்க இருக்குப்பா? எனக்கு வீடெல்லாம் இல்லை சார், நான் ஒரு அனாதை. இதை கேட்ட பாபுவுக்கு மனது பாரமானது. சரி, என் கூட இருக்கியா? கண்டிப்பா சார். ஆனா 3 வேளை வேணாம் 2 வேளை மட்டுமாவது சாப்பாடு போடுவீங்களா? இப்படி வெகுளியாக பேசிய மணியை பார்த்து பாபு கண் கலங்கினார். கண்டிப்பா, உனக்கு 3 வேளை சாப்பாடு சேர்த்து சாக்லேட், பிஸ்கெட் எல்லாமே கிடைக்கும். இத்துடன் ஃப்ளாஷ்பேக் முடிந்தது. தற்போது அந்த நிகழ்வினை நினைத்து பார்த்த மணி அழுதான். தான் தெய்வமாக வணங்கும் பாபு சாருக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் அது என்னால் பார்த்து கொண்டு அடுத்த கணம் உயிரோடு இருக்க முடியாது என்று மனதுக்குள்ளேயே நினைத்து கொண்டு மிகவும் கவலையுற்றான் மணி. ஒளிரும் விளக்குகள் தெருவெங்கும் ஒளிர்ந்தது. ரோட்டுக் கடைகளில் 10:30 மணிக்கு மேல் வெறும் குண்டு பல்பு ஒளிரவிடப்பட்டிருந்தாலே 100 ரூபாய் மாமூல் வாங்கி செல்லும் போலீஸ்காரர்களே இந்த தெருவுக்கு வந்தால் மாமூல் கொடுத்து செல்வார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் நம்முடைய கதையில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இருக்கும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சதாசிவம் இருக்கும் மல்லிகா கிளப் இருக்கும் தெரு. என்ன சார், வாரத்துக்கு 2 முறை வருவீங்க, இப்போ ஒரு முறை தான் வரீங்க? என்ன பண்ணுறது, வீடு 2 ஆயிருச்சு, டெய்லி மண்டை உருடுது. அவளுகளை பார்க்கவே நேரம் கரெக்டாக இருக்குது. என் வேலையும் கவனிக்க முடியல. அதுக்கு நடுவில் ஏதாவது கொஞ்சம் டைம் இருந்தால் இங்கே சரக்கு, தண்ணி, தம்மு, பொண்ணுன்னு வந்துட்டு போகலாம். மல்லிகா கிளப் அக்காவிடம் பேசுவதை பார்த்து அங்கிருந்த சதாசிவத்துக்கு தெரிந்த யாரோ ஒரு நபர் சதாசிவத்திடம் பேச்சு கொடுக்க வந்தார். நீங்கள் சொல்கிறது சரிதான் சார். இந்த காலத்தில் 1 வச்சுக்கிட்டே மெயின்டைன் பண்ண முடியல. ஆனால் நீங்கள் 2 வச்சுக்கிட்டு 5 வருஷமாக மெயின்டைன் பண்ணுறீங்க. அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் இருக்கு வேற. எப்படி சார் உங்களால் மட்டும் இதெல்லாம் முடியுது? அண்ணா, 2 வச்சு இல்லை, 4 வச்சு கூட மெயின்டைன் பண்ணலாம். அதுக்கு அழகோ அறிவோ ஏன் பணம் கூட சமயத்தில் தேவையே கிடையாது. வெகுளித்தனமான சிரிப்பு, வெங்கட் பிரபு படத்தில் வர ஹீரோ போல் கொஞ்சம் நடிப்பு, இது மட்டும் இருந்தாலே போதும். நம்மளையும் பார்த்து பல பேர் இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைப்பாங்க. அப்படி நீ செஞ்சுட்டா என்ன மாதிரி 2 என்ன 5 கூட வச்சு மெயின்டைன் பண்ணலாம். எல்லாம் நம்ம நேரம்தான்ப்பா. ஒவ்வொருத்தருக்கும் அது பாசிட்டிவாக அமையும். எனக்கு முதல்ல பாசிட்டிவ் அமைஞ்சு இப்போ அப்படியே ரூட்டு மாறி நெகட்டிவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் வாழறீங்க சார். ஆனால் வீட்டில் 2 வச்சுக்கிட்டு இங்கே கிளப்புக்கு வரீங்களே, அதை நினச்சாதான். எவ்வளோ நாள் தான்யா தெரிஞ்சு முடிஞ்சே பார்த்துட்டு இருக்க முடியும்? லைஃப்பில் சேஞ்ச் ஓவர் வேணும்ல. நீ போட்டிருக்க இந்த சட்டையை தொடர்ந்து ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணுவியா? சரி, 3 வருஷம் கூட யூஸ் பண்ணுவேன். 4ஆவது வருஷம் பழசாயிடுமியா? அதெல்லாம் வெளியே போட்டுட்டு போனால் பிச்சைக்காரன்னு நினைப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்குமே அப்பப்போ ஒரு சேஞ்ச் ஓவர் இருந்தால் நல்லா தானே இருக்கும். சரிங்க சார், உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் வரேன். யோ, வேலையை முடிச்சுட்டு வந்து தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கியா? சொல்லப்போனால் நீ தான் எனக்கு அறிவுரை சொல்லணும். ஆனால் நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, போயிட்டு வா, நமக்கு பார்ட்டி வெயிட்டிங். 17வது ரூம் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்து கொண்டு முதல் மாடியை ஏறினான் சதாசிவம். அங்கே சென்றதும் போதையில் நிலை தடுமாறி கீழே விழுந்து ஃபோன் மற்றும் பர்ஸ் எல்லாவற்றையும் கீழே சிதறவிட்டான் சதாசிவம். பின்னர் அவரை ஒருவர் கைத்தாங்கலாக பிடித்து கீழே சிதறிய ஃபோன் மற்றும் பர்ஸை எடுத்து தந்தார். அவரிடமிருந்து அதை பெற்றுக்கொண்டு எங்கே இருக்கிறோம் என்று கூட விளங்காமல் 15வது ரூமை தட்டி உள்ளே நுழைந்து விட்டான். ஏயா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் வாயா. தோ வந்துட்டேன் செல்லக்குட்டி, தோ வந்துடுறேன். வா. இந்த மல்லிகைப்பூலாம் இல்லையா? வெறும் ஊதுவத்தி மட்டும்தான் இருக்கு. இது மட்டும் இருந்தா நமக்கு மூடு வராதே. ஆமா, இல்லைனா மட்டும் இந்த ஆம்பளைங்க அப்படியே கிழிச்சிட்டாலும். இப்போ என்ன சொன்ன? ஊர் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிறத தான் சொன்னேன். இதோ பாருமா, நம்மெல்லாம் ஊர் உலகத்தில் இருக்கிற ஆம்பளைங்க மாதிரி கிடையாது. நான் 2 வண்டி ஓட்டுறவன், 3 பசங்க இருக்காங்க. என்னை பார்த்து நீ என்ன நினச்ச? இந்த கிளப் மோஸ்ட் வாண்டட் மெம்பர் நான். உங்கள் அக்கா கிட்ட கேளு, சொல்லுவா. இந்த கிளப்புக்கு வந்து நீ ஒரு 2 வாரம் ஆயிருக்குமா என்ன? ரொம்ப தூள்றா. சரி, பேசினது போதும், சீக்கிரம் வா. அந்த பெண் கூறியதும் தள்ளாடிய போதையிலேயே கட்டிலில் வந்து உட்கார்ந்தான் சதாசிவம். ரோட்டில் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் ஒளி விளக்குகள் அணைந்து அணைந்து எரிய ஆரம்பித்தது. அந்த ரோட்டில் ஆண்களை தவிர வேறு எந்த ஜீவன்களும் இல்லை. 15 நிமிடங்கள் கழிந்தது. நானும் என்னவோ நினைச்சேயா, ஆனா வேலைன்னு வந்துட்டா நீ வெள்ளைக்காரன் தாயா. அடிக்கடி வருவியா? எல்லாம் என் வேலையை பொறுத்து தான். என்ன வேலையில இருக்க? போலீஸ்காரன். போலீஸ்காரனா நீ? அதான் ஒவ்வொரு புடியும் நல்ல உடம்பு புடி மாதிரி இருக்கு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சியா. நீங்க எப்ப வந்தாலும் என்ன ஒரு முறை வந்து பார்த்துட்டு போ. என்னன்னு சொல்லி பார்க்கறது? உன் பேரு கூட எனக்கு தெரியாதே. கரெக்டு தான், என் பேரு ஸ்வர்ணா. கண்டிப்பா இன்னும் 2 வாரத்துல என்ன கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மாத்திடுவாங்க. எனக்கு மேல இருக்க பொண்ணுங்க என் மாடிக்கு வந்துடுவாங்க. நீ இனிமே வந்தனா என்ன மறந்துடாதயா.
சதாசிவம் குடிக்கும்போது தான் கரெக்டாக இருப்பான். அதனால் என்ன நீ நம்பலாம். குழந்தை குட்டியெல்லாம் வச்சுட்டு எப்படியா இங்கெல்லாம் வர? அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? அவங்க ஒரு மூலையில் நல்லா ஜாலியாக தான் இருக்காங்க. நான் தான் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சு பரிதவிச்சிட்டு இருக்கேன். வாக்கப்பட்டேன், அனுபவிச்சு தானே ஆகணும். ஏன் இவ்வளோ சலிச்சுக்கிட்டு சொல்ற? நமக்கு 2 வீடு இல்லம்மா, அதனால் வீடே எப்பவும் 2 தான். ஏயா ஏற்கனவே 2 வச்சுக்கிட்டு எப்படி இங்கெல்லாம் வர தோணுது? பாரு, என்னை பார்க்குற எல்லாருமே நீ கேட்குற இந்த கேள்வியை தான் கேட்குறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறியா? சேச்சே, அப்படியெல்லாம் இல்லையா, சும்மா கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். நல்லா கேட்டப்போ சரி, அதை விடு. ஏம்மா சொன்னா, எனக்கு கீழே இருந்து அனுப்பும்போது வேற ஏதோ பேர் சொன்ன மாதிரி ஞாபகம் இருந்துச்சு. சரி, அதெல்லாம் விடு. நீ இந்த இடத்துக்கு புதுசாக இருக்க, இதுக்கு முன்னே உன்னை பார்த்ததே கிடையாதே. உன்னோடது என்ன கதை? மும்பையில் இருந்தேன். என்னை பெத்தவங்க என்னை பெத்து போட்டுட்டு எங்கே போயிட்டானுங்களோ தெரியல. 10 வயசு வரைக்கும் ஆசிரமத்தில் வளர்ந்தேன். அதுக்கு மேலே மும்பைக்கு போய் அங்கே கொஞ்சம் வருஷம் என் வாழ்க்கையை கழித்தேன். அப்புறம்தான் அக்காவோட பார்வை என் மேலே பட்டுச்சு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுச்சு. என்னைக்காவது இந்த வேலையில் இருக்கோம்னு ஃபீல் பண்ணியிருக்கியா? ஃபீல் பண்ணா வயிறு நிறையுமாயா? நீ சொல்கிறதும் ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான். கடைசி காலத்தில் குன்னூரில் ஒரு டீ எஸ்டேட் வாங்கி போட்டு நம்ம கடைசி காலத்தை அங்கே கழிக்கணும். அதான். சூப்பரியா. சதாசிவம் ஸ்வர்ணா பேசும்போதே வெளியிலிருந்து யாரோ டோரை தட்டினார்கள். சதாசிவம் கதவை திறக்க முன் வந்தார். அவன் சிவ பூஜையில் கரடி மாதிரி என்று முணுமுணுத்து கொண்டே கதவை திறந்தார் சதாசிவம். என்னது கரடியா? சொல்லுவையா? சொல்லுவ, இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலேயும் சொல்லுவ. யோ, இது ஏன் பீசியா? நான் காசு கொடுத்துருக்கேன். ஓ, உன்னோட பார்ட்டியா? அதான் நான் கூட என்னடா கீழேருந்து வரும்போது வேற பேர் சொன்னாங்க, இப்போ இங்கே இந்த பொண்ணு வேற பேர் சொல்கிறான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போதான் விளங்குது. சரி, நீ நடந்து, நான் போகிறேன். வெளியிலிருந்து வந்த அந்த நபர் உள்ளே நுழைந்தார். இதோ பாரு, ரூம் நம்பர் 17, இது 15, சரியா? சரி போயா, அதான் விட்டுட்டேன்ல. சதாசிவம் வெளியில் போக கதவிடம் சென்றான். சார், நான் சொன்னதை மறந்துடாதீங்க. அடுத்த வாட்டி வரும்போது. கண்டிப்பா, நீங்க சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு. யோ, என்னையா பண்ண? நான் வர ஒரு 20 நிமிஷம் லேட் ஆச்சு, அதுக்குள்ள இந்த புள்ள மனசை மாத்திட்ட. எம்மோ, சீக்கிரம் வாமா, எனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. யோ போயா, வரேன். பிறகு அங்கிருந்து சதாசிவம் கிளம்பி வெளியில் வந்து 17ஆம் நம்பர் கதவை திறந்து பார்க்க வந்தான். பின்னர் அதற்கு மனமில்லாமல் அங்கிருந்து கிளம்பினான். கிளம்பும்போதுதான் அந்த எதிர்பாராத கால் சதாசிவத்துக்கு வந்தது. காலை அட்டன் செய்து காதில் வைத்தான் சதாசிவம். ஹலோ, யாரு? சார், நான் முத்து சார். சொல்லுயா, என்ன? சார், இங்கே ஒரு பிரச்சனை சார். நீங்கள் எங்கே இருக்கீங்க? ஆமாய்யா, நானே கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு வெளியே வந்தாதான் உங்களுக்கு பிரச்சனையா வரும். என்ன பிரச்சனையா சொல்லு. சார், நீங்கள் கிளம்பி. உடனே கிளம்பி? சார், நீங்கள் உடனே கிளம்பி பேய் பங்களாவுக்கு வாங்க சார். பேய் பங்களாவா? முத்து பேசுவதை போனில் கேட்டு சதாசிவம் பரபரவென்று அங்கிருந்து கிளம்பினான். என்ன போலீஸ் சார், நீங்க ரூம் மாறி போயிட்டீங்களாமே? என்ன எல்லாம் ஓகே தானே? சுகமா முடிஞ்சுதா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் இங்கே ஓகே தான். எவ்வளோ ஆச்சு? 2500 ரூபா சார். 500 ரூபாய் ஏற்றிட்டீங்களா? எப்போல இருந்த? சொல்லவே இல்லை. நீங்க எங்க சார் இந்த பக்கம் வந்தீங்க? கடைசியா வந்தே 2 வாரம் மேல ஆச்சு. சரி, ஓகே, இந்தா வச்சுக்கோங்க, இப்போதைக்கு கிளம்புறேன். சார், அப்புறம் இந்த ரைடு மேட்டரை கொஞ்சம் பாருங்க. அடிக்கடி வந்து தொந்தரவு பண்றாங்க சார். கண்டிப்பாக நான் பார்க்குறேன். நம்ம மற்றதெல்லாம் அப்புறம் கூட பேசிக்கலாம். இப்போ பேசுகிற டைம் எனக்கு இல்லை, எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குது, நான் வரேன். உடனே அங்கிருந்து கிளம்பி வெளியில் கார் பார்க்கிங் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தான். மேல் பாக்கெட்டுக்குள் கைவிட்டான். கார் சாவி இல்லை. கீழ் பாக்கெட்டுக்குள் கைவிட்டான். இங்கேயும் சாவி இல்லை.
பின்னர் சாவியை எங்கு மறைத்து வைத்து விட்டோம் என்று யோசித்த போதுதான் புரிந்தது. ஸ்வர்ணாவிடம் பேசிக் கொண்டிருந்த போது சாவியை கட்டிலுக்கு அடியில் வைத்த ஞாபகம் சதாசிவத்திற்கு வந்தது. உடனே ஓடிப்போய் சாவியை எடுக்க முற்பட்டான். இல்லக்கா, என்னோட சாவி மேல இருக்கு, அதை எடுத்துட்டு போலாம்னு வந்தேன், உடனே கீழே வந்துடுறேன் என கூறிவிட்டு அங்கிருந்த மாடிப்படியில் பரபரவென்று ஏறினான். ஏறிய பின் 15வது ரூமை தட்டினான். யாராவன், எனக்கே 10 நிமிஷம் தான் இருக்கு, இதுக்கு நடுவுல என்று பேசிக்கொண்டு கதவை திறந்து பார்த்தார் அந்த நபர். வெளியில் இருந்தது சதாசிவம். யோ, நீ இன்னும் போலையா? ஏன்யா எனக்கு இருக்கிற 10 நிமிஷத்துல கூட நீ குறுக்க வர? ஓ, எனக்கு என்ன வேண்டுதலா? என்னோட கார் சாவியை மறந்து விட்டுட்டேன், அதை எடுக்கத்தான் வந்தேன், அதை மட்டும் எடுத்து கொடு, நான் கிளம்புறேன். எங்க வச்ச? அந்த கட்டிலுக்கு அடியில பார் இருக்கும். உடனே அந்த நபர் கட்டிலுக்கு அடியில் ஓடிப்போய் பார்த்து அங்கிருந்த சாவியை தேடி எடுத்து விட்டார். பின்னர் அதை சதாசிவத்திடம் கொடுத்து, இதோ பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த குறுக்க கௌசிக் மாதிரி வந்த நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். அவர் கூறிக்கொண்டிருக்கும் போது அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் பரபரவென்று மீண்டும் மாடிப்படியிலிருந்து கீழே இறங்கினார் சதாசிவம். பிறகு இவன் கதவை மூடிக்கொண்டு வந்த வேலையை பார்க்க தயாரானான். சதாசிவம் மறுபடியும் கார் பார்க்கிங்கிற்கு வந்து காரில் ஏறி கார் சாவியை போட்டு முதல் கியரில் வண்டியை தள்ளி ஸ்டார்ட் செய்து ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தார். அங்கு ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்த சதாசிவத்தின் கார் ஜெட் வேகத்தில் பறந்து வந்து பேய் பங்களாவின் வெளியில் வந்து நின்றது. சதாசிவம் வருவதை பார்த்து முத்து உடனே சதாசிவத்தின் கார் அருகில் வந்து சதாசிவத்திற்காக கார் டோரை திறந்து விட்டார். சார், உங்களை தான் சார் நான் ரொம்ப நேரமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். என்னையாச்சு, என்ன பிரச்சனை? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வந்துச்சு. அதில் சாந்தி மேன்ஷனுக்கு வர சொல்லி ஒரு பொண்ணு அவசரமாக சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுச்சு சார். ஃபோனில் பேசுனது யாருன்னு தெரிஞ்சுதா? ஐ மீன், அந்த பொண்ணு பற்றி ஏதாவது? இல்லை சார், அதோட அந்த ஃபோன் மறுபடியும் வரல. இங்கே மேன்ஷனுக்கு வந்து பார்த்த அப்புறம் சந்தேகத்துக்கு இடமா இங்கே யாரையும் இது வரைக்கும் பார்க்கல. சதாசிவம் அந்த பெண்மணி யாராக இருக்கும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தான். அந்த மேன்ஷன் போய் பார்த்தீங்களா சார்? உள்ள 2 பணம் சார். சதாசிவம் முத்து பேசுவதைக் கண்டு பூரிப்படைந்தான். ஒன்று பொம்பளை பணம், இன்னொன்று ஆம்பளை பணம் சார். உள்ள எப்படி வந்தாங்க, என்ன ஆச்சுன்னு எதுவுமே தெரியல சார். முதல்ல அந்த ஃபோன் பண்ண பொண்ணை கண்டுபிடிங்க. சரி சார். முத்து, இந்த பங்களா நம்ம சர்க்கிள்குள்ளே வருது? ஆமாம் சார். மலைக்கு பின்னாடி இருக்கிற இடம் தான் R3 ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வரும். பங்களா ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால அது நம்ம கண்ட்ரோலில் தான் சார் வரும். ஆனால் பங்களா 2க்கும் ஒட்டி தான் வருது, அப்போ அவங்க கண்ட்ரோல்லையும் போகும் தானே? இல்லை சார், 20 வருஷம் முன்னாடியே ஸ்பெசிஃபிக்காக நம்ம சர்க்கிளுக்கு இதை மாற்றி விட்டுட்டாங்க சார். அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்குது. ஓகே, என்னையா இவனுங்க நமக்கு தலைவலி கொடுக்கறதுக்குன்னே வருவானுங்க போல. ஆல்ரெடி ரெஸ்ட்ரிக்ட் ஏரியான்னு போட்டிருக்கு, அது தெரிஞ்சும் ஏன்யா வந்து நம்ம இழவு எடுக்கிறாங்க? நிம்மதியாக வீக்கெண்ட் கூட கழிக்க முடியல சார். உள்ள ராபர்ட் கூப்பிட்றாரு, கொஞ்சம் வந்து டெட் பாடி ஸ்பாட்டை பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ராபர்ட் யாரு சார்? சார், நம்ம ஃபாரன்சிக் டீம் ராபர்ட் தான் சார். ஓ, ஃபாரன்சிக் டீமா? சரி, நீ போ, நான் பின்னாடியே வரேன். பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தார். அப்படியே பற்ற வைத்து கொண்டே அந்த பங்களாவுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கால்களை நகர்த்தி நடந்து கொண்டே பார்த்தான். ஊருக்குள்ள 1 மணிக்கு உங்களுக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? பின்னர் அந்த பங்களாவின் அழகை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தார் சதாசிவம். உள்ளே நுழைந்த சதாசிவத்தை தன் 2 கைகளை கூப்பி வரவேற்றார் ஃபாரன்சிக் டீம் ராபர்ட். வாங்கய்யா, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அட நீங்க வேற போங்க சார், நலம் விசாரிக்கிற இடமா இது? நான் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண முடியாம வருத்தத்தில் இங்கே வந்திருக்கேன், நீங்க வேற வெறுப்பேத்துறீங்க. அட ஏன் சலிச்சுக்கிறீங்க? நமக்கு ஏற்ற மாதிரி வேலை இருக்குமா சொல்லுங்க. நம்ம இருக்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு முதல்ல அப்படி நம்ம நினைக்கிறதே தப்பு. வேலைக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம வளைஞ்சு கொடுக்கணும். ஆமாம் சார். சரி, அதை விடுங்க சார். சர்ச் பண்ணி பார்த்ததுல ஏதாவது தெரிஞ்சுதா? இது வரைக்கும் எதுவும் இல்லை சார். கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஆனால் நான் ஒன்று தான் நினைக்கிறேன், கொலைகள் எல்லாமே ரொம்ப சர்ட்டிலாக தான் இருக்குது. அதனால் கொலைக்கான மோட்டிவ் என்னென்னு மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா கொலைகாரன் யாருங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எங்கள் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு தான் கால் பண்ணி பேசியிருக்கா. ஸோ கொலைகளை பார்க்கும்போது இது ஒரு பொண்ணு பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
சார், கொலையை பார்த்ததும் இதை ஒரு பொண்ணு பண்ணாளா இல்லை பையன் பண்ணானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்கேஸ் கொலை நடந்த இடத்துல ஏதாவது நிகழமான முடிவு இருந்தால் அது ஒரு பொண்ணு பண்ணியிருக்கான்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஆனால் இங்கே அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல. இதை யார் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு தடயமும் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ இதுக்கு மேலே உங்கள் இன்வெஸ்டிகேஷனில் நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி எங்களுக்கு சொல்லணும். சரி, ஓகே சார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அங்கிருந்து நடந்து சென்று டெட் பாடி இருக்கும் ஸ்பாட்டுக்கு முதல் முறை வந்து பார்த்தார் சதாசிவம். பாடியை பார்த்ததும் எந்தவிதமான அதிர்ச்சியும் அடையாமல் கொஞ்ச நேரம் பாடியை உற்று பார்த்தார் சதாசிவம். உடனே மேலதிகாரியிடமிருந்து சதாசிவத்திற்கு ஃபோன் வந்தது. என்னையா, ஸ்பாட்டுக்கு போயிட்டியா இல்லையா? ஆமாம் சார், இப்போ வந்து பாடியை பார்த்தேன், ராபர்ட் கிட்டையும் பேசினேன். அவரால் எதுவுமே தெளிவாக இன்னும் சொல்ல முடியல. அவங்க கொஞ்சம் டீப் அனாலிசிஸ் பண்ணாதான் என்னங்கிறது தெரிய வரும். அப்புறம் என்ன, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? சார், இப்போ தான் சார் வந்தேன். கொஞ்சம் ஸ்பாட்டை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். சரி, ஓகே, சீக்கிரம் செஞ்சு முடிங்க. செத்து போன 2 பேருக்கும் சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு பாருங்க. சரி, ஓகே சார், கண்டிப்பா. பிறகு ஃபோனை கட் செய்து, எந்த ஆள் வேற சும்மா நொய்யுன்னு மனுஷனை நிம்மதியா வேலை செய்ய விட மாட்டான் என மனதுக்குள் திட்டிக்கொண்டு வெளியே வந்து ஏதாவது தடயம் கிடைக்குமா என்று பார்த்தார். அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த ஆலமரத்திற்கு முன்னால் நின்று ஒண்ணு கடித்தார் சதாசிவம். அது முடிந்ததும் பின்னால் திரும்பி நடக்க ஆரம்பித்தார். அப்போது அந்த இருட்டில் யாரோ ஒருவன் சதாசிவத்தை தெரியாமல் இடித்துவிட்டு முன்னால் வேகமாக நடந்து சென்றான். இடித்ததில் சதாசிவம் 90 டிகிரி பின்னால் திரும்பி கீழே ஸ்லிப்பாகி விழப்போனார். நல்ல வேளையாக கையை ஒரு பலகையின் மேல் வைத்து முட்டுக் கொடுத்ததால் பெரிய காயம் எதுவும் அவருக்கு ஏற்படவில்லை. அப்போதுதான் நாம் பலகை மீது கை வைத்திருக்கிறோம் என்பதை சதாசிவம் உணர்ந்தார். அது என்ன பலகை என்று எடுத்து திருப்பி பார்த்ததும் சதாசிவத்திற்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த பலகையில் யாரோ பௌர்ணமிக்கு 2 கொலை என்று எழுதியிருக்கின்றனர். இதை பார்த்து திகைத்து போய் நின்றார் சதாசிவம். மதுரை குமரி ஹாஸ்பிட்டல். அங்கே 4வது மாடியில் உட்கார்ந்தபடியே மணி வேதனையின் உச்சத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறான். பேஷண்ட் பாபு அட்டெண்டர் யாருங்க? மீளா துயரில் இருக்கும் மணி காதுகளில் நர்ஸ் சொன்னது கேட்கவில்லை. சார், பேஷண்ட் பாபு அட்டெண்டர் யாரு? பிறகு மணியின் பக்கத்தில் இருக்கும் அட்டெண்டர் ஒருவர் மணியை கூப்பிடுகிறார். சார், பாபு அட்டெண்டர் நீங்களா? ஆமா சார், நான் தான். உங்களை அங்க நர்ஸ் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க சிஸ்டர். இவருக்கு ஐஸ் சுகர் எதுவும் போடாம பிளைன் சாத்துக்குடி ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. சரிங்க சிஸ்டர். அவரை இப்ப பார்க்க முடியுமா? இப்ப முடியாது. டாக்டர் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்ப வந்து தான் பார்க்க முடியும். சரிங்க சிஸ்டர். பின்னர் இதை கேட்டதும் மணி சோகமாக நடந்து சென்றான். படியிலேயே இறங்கி சென்று ஜூஸ் கடை இருக்கும் இடத்தை தேடிக்கொண்டிருந்தான். ஐயா, இங்க ஜூஸ் கடை எங்க இருக்கு? அதோ அங்க ஒரு தென்னை மரம் தெரியுதுல்ல, அதுக்கு பின்னாடி தான் இருக்கு. சரிங்க ஐயா, தேங்க்ஸ். பின்னர் தென்னை மரம் இருக்கும் இடத்திற்கு விரைந்து சென்று அங்கிருக்கும் ஜூஸ் கடையை கண்டுபிடித்தான். அண்ணே, ஐஸ் சுகர் எதுவுமே இல்லாம ஒரு ஜூஸ் கொடுங்கண்ணே. கடைக்காரர் ஜூஸ் போட்டு கொண்டிருக்கும் தருவாயில் மணி அங்கு பக்கத்தில் இருக்கும் போட்டி கடையில் இருக்கும் பேப்பரை எடுத்து ஜூஸ் போடும் வரை படித்துக் கொண்டிருக்கலாம் என்று படித்தான். அதில் 7வது பக்கத்தில் குன்னூரில் பேய் பங்களா என்று அழைக்கப்படும் சாந்தி மேன்ஷனில் மர்மமான முறையில் 2 கொலை என்ற செய்தியை படித்தார். பின்னர் அதன் ஹெட்லைன்ஸ் மட்டும் படித்துவிட்டு வேறு பக்கத்துக்கு கடந்து சென்றார் மணி. பேப்பர் படித்துக் கொண்டிருக்கும் போதே கடைக்கார அண்ணா குறுக்கிட்டார். சாத்துக்குடி ஜூஸ் ரெடி. உடனே அங்கே சென்று பாக்கெட்டில் இருந்த காசை எடுத்து கொடுத்து அந்த ஜூஸை வாங்கி கொண்டு 4வது மாடிக்கு மீண்டும் ஏறி வந்தார் மணி. பின்னர் அங்கு வந்ததும் நர்ஸ் எங்கே இருக்கிறார் என்று மணியின் கண்கள் தேடியது. அதன் பின் நர்ஸ் இருக்கும் இடத்தை தேடி கண்டுபிடித்து அவர்களிடம் கொண்டு போய் தான் வாங்கி வந்த ஜூஸை கொடுத்தார். இங்கே வெயிட் பண்ணுங்க, ஜூஸ் கொடுத்துட்டு வரேன். சரிங்க சிஸ்டர். நர்ஸ் உள்ளே சென்று பாபுவுக்கு ஜூஸ் கொடுத்தார். அதை வெளியிலிருந்து எட்டி பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் மணி. அதை பார்த்த கம்பவுண்டர் ஒருவர் மணியை திட்டினார். யாருப்பா அது எட்டி பாக்குறது? டியூட்டி டாக்டர் வந்தா எங்களை தான் திட்டுவாங்க. ஏன்யா இப்படிலாம் பண்றீங்க? மன்னிச்சிருங்க சார், ஏதோ ஒரு முனைப்புல எட்டி பார்த்துட்டேன்.
அட்மிட் ஆகி 3 மணி நேரம் ஆச்சு. இன்னும் அட்டெண்டரான என்னை பார்க்கவே விடல. அதான் கொஞ்சம் மனசு படபடக்குது. ஒன்னும் ஆகாதுப்பா, தைரியமா இரு. அவங்களே வந்து கூப்பிடுவாங்க, அப்ப போய் பாரு. யாரு உன்னை தடுத்தா? இப்போதைக்கு எங்களுக்கு தொந்தரவு தராம கொஞ்சம் உட்காருப்பா என கெஞ்சி கேட்காத குறையாக கேட்டுக்கொண்டார் அந்த கம்பவுண்டர். மணியும் அவர் பேச்சை கேட்டு உடனே அமைதியாக உட்கார்ந்து கொண்டார். நர்ஸ் எப்போது நம்மை கூப்பிடுவார், நாம் எப்போது பாபு சாரை பார்க்கப் போகிறோம் என்ற ஒரு துடிப்பிலேயே மணியின் மனது படபடத்தது. உட்காருவதற்கும் நிற்பதற்கும் கூட தெம்பில்லாமல் குட்டி போட்ட பூனை போல அங்குமிங்குமாய் தவழ்ந்து கொண்டிருந்தான் மணி. பிறகு 2 மணி நேரம் கழித்தும் நர்ஸ் கூப்பிடுகிறார். பாபு அட்டெண்டர் யாருங்க? ஆழ்ந்த உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருந்த மணி பாபு என்ற பெயரை கேட்டதும் சடனாக எழுந்தான். நான் தான் சிஸ்டர், பாபு அட்டெண்டர். அவரை பார்க்கலாமா? அவருக்கு ஐஸ் சுகர் இல்லாம சாத்துக்குடி ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. இப்ப அவர் ஸ்டேபிளா தான் இருக்காரு. நீங்க வாங்கிட்டு வந்த கையோட அவரை அப்படியே உள்ள போய் பார்க்கலாம். ஆனா ரொம்ப நேரம் பேசாம எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பேசிட்டு வரணும். அதுக்கப்புறம் உங்களை டாக்டர் நேரம் பார்த்து எப்பன்னு கூப்பிடுவாரு. இப்ப நீங்க போய் ஜூஸ் வாங்கிட்டு வரலாம். நர்ஸ் அங்கிருந்து சென்று விட்டாள். மணி விரைவாக கிரவுண்ட் ஃப்ளோருக்கு சென்று ஜூஸ் வாங்கிய கடையில் மறுபடியும் ஐஸ் சுகர் எதுவும் இல்லாமல் சாத்துக்குடி ஜூஸை வாங்கி கொண்டு குடுகுடுவென மேலே ஏறிச் சென்றான். அதன் பின் பாபு சாரை பார்க்க போகிறோம் என்று ஒரு வியப்பு கலந்த மனப்பதற்றத்தில் அந்த வார்டுக்குள் உள்ளே நுழைந்தான் மணி. பாபு கொஞ்சம் ஸ்டேபிளாகத்தான் காணப்பட்டார். மெல்லமாக பாபு இருக்கும் இடத்திற்கு வந்தான் மணி. பின்னர் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். ஐயா, இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா? மெல்லிய குரலில் பாபுவிடம் பேசினான் மணி. மறுபுறம் பேச கஷ்டப்பட்டு பேசுவதற்காக உதடுகளை மேலே உயர்த்தினார் பாபு. இப்ப பரவாயில்ல மணி. நீ சாப்பிட்டியா? இல்லையா, உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு மனசே இல்லையா, எதுவுமே சாப்பிடல. இல்லையா, நான் அப்புறம் சாப்பிட்றேன். முதல்ல நீங்க இந்த ஜூஸை குடிங்க. தான் வாங்கி வந்த ஜூஸை கொடுத்தான். கை நடுக்கத்துடன் அந்த ஜூஸை வாங்கினார் பாபு. இந்தா, நீ கொஞ்சம் குடிச்சிட்டுதா. எதுவுமே சாப்பிடலன்னு சொல்றேன், உன்னை வச்சுட்டு நான் மட்டும் எப்படி? ஐயா, முதல்ல உங்களுக்கு தான் ஐயா தேவை. நீங்க குடிங்க, நான் ஏதாவது எனக்கு சாப்பிட்டுக்கிறேன். சார், நீங்க வெளியே வாங்க என்று நர்ஸ் மணியை கூப்பிடுகிறார். அதை கேட்டதும் மணி அங்கிருந்து வந்தான். ஐயா, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன், நீங்க ஜூஸை குடிங்க என கூறிவிட்டு வார்டுக்கு வெளியே வந்தான் மணி. இப்போ டாக்டர் உங்ககிட்ட பேசுவாரு. மோஸ்ட்லி அவருக்கான டேப்லெட்ஸ் என்ன, இந்த டிஸ்சார்ஜ் பத்தி எல்லாம் சொல்லுவாரு. அவரோட கேபின் இதுதான், உள்ள போங்க. உட்காருங்க. பாபுவோட அட்டெண்டர் தானே? ஆமா டாக்டர். ஏற்கனவே டியூட்டியில் இருந்த டாக்டர் உங்ககிட்ட பிரீஃபாக பேசியிருப்பாங்க. ஸோ அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட்டை கீழே வாங்கிட்டு நீங்கள் கிளம்பலாம். டேப்லெட்ஸ் கூட உங்களுக்கு கீழே கிடைக்கும். சரி டாக்டர், ரொம்ப நன்றி. உடனே டாக்டர் நர்ஸை உள்ளே அழைத்து, அந்த 12th வார்டு பேஷண்ட்டுக்கு டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணிடுங்க, அண்ட் இன்னும் 30 மினிட்ஸில் அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் என்று தெரிவித்தார். ஓகே டாக்டர், நான் ப்ரொசீட் பண்ணிடுறேன். மணி அங்கிருந்து கிளம்பி பாபுவிடம் சென்றான். ஐயா, டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டாங்க, ரெடியா இருங்க, கிளம்பிடலாம். பாபு சரி என்பது போல தலையாட்டினார். மணி கீழே விரைந்து சென்று ஹாஸ்பிட்டல் பில்லை கட்டினான். மேலே பாபுவை டிஸ்சார்ஜ் செய்ய அனைத்து ப்ராசஸும் நடந்து முடிந்து மணிக்காக காத்திருந்தனர். மணி மேலே சென்றதும் பாபுவை பார்த்து அவர் அமர வைக்கப்பட்டிருந்த வீல் சேரை தள்ளி கொண்டு வந்தான். அவரை கூட்டிக் கொண்டு வரும்போதே பாபு மணியிடம் கேள்வி கேட்டார். மணி, பில்லு கட்ட காசு இருந்துச்சா? இருந்துச்சு, அவசரத்துக்கு தேவைப்படும்னு உங்க பீரோல இருந்து எடுத்துட்டு வந்தேன். சரி, டாக்டர் என்ன சொன்னாங்க? ஐயா, உங்களுக்கு வந்திருக்கிற நோய்க்கு நீங்க இனிமே வெப்பம் அதிகமா இருக்கிற இடத்துல இருக்கிறத விட வெயில் கம்மியா இருக்கிற இடத்துல இருந்தா உங்க உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாரியா. ஓஹோ, உங்களுக்கு வந்திருக்கிற நோய் பேரு ஹீட் ஸ்ட்ரோக்கா? அது சரியாக நான் சொன்ன இந்த வழியை தவிர வேற வழி இல்லைன்னு சொன்னாங்க. சரி மணி. பேசிக்கொண்டு அப்படியே கீழே இறங்கி வந்தனர். ஐயா, நீங்க இங்கே இருங்க, நான் போய் அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மணி, போயிட்டு சீக்கிரமா. மணி விரைந்து சென்று காசு கட்டிய இடத்தில் டிஸ்சார்ஜ் சம்மரியை வாங்கி கொண்டு பாபுவிடம் சென்றான். மணி, என்னோட போன் எங்க?
எங்கிட்ட தான் இருக்கு, இதோ பேக்ல இருக்கும் பாருங்க. சரியாக மாலை 4:30 மணிக்கு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தனர். அதன் பின் அங்கிருக்கும் கேப் டிரைவர்களை அழைத்து கண்ணகி நகர் போக வேண்டும் என கூறினார். பிரதர், கண்ணகி நகர் போகணும், பேஷண்ட் இருக்காங்க, கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டிட்டு போகணும். போகலாம் சார், வாங்க. எவ்வளோப்பா ரேட்டு? கண்ணகி நகர் தானே சொன்னீங்க? 420 ரூபா ஆகும். சரிப்பா, வா போகலாம். ஓகே சார் என கூறிவிட்டு பாபுவை வண்டியில் ஏற்ற டோரை திறந்தார் கேப் டிரைவர். மணி, சொல்லுங்க ஐயா. எனக்கு படிக்கிறதுக்கு இன்னைக்கு பேப்பர் வேணும், வாங்கிட்டு வரியா? போகிறேன் ஐயா, நீங்கள் வண்டியில் உட்காந்துட்டுருங்க, இதோ வரேன். மணி உடனே வேக வேகமாக சென்று தான் ஜூஸ் வாங்கிய கடைக்கு அருகில் இருந்த பெட்டி கடைக்கு சென்று, அண்ணே, இன்னைக்கு பேப்பர் கொடுங்க. என்ன பேப்பர் வேணும்? ஏதாவது ஒரு பேப்பர் தாங்க, எதுனாலும் பரவாயில்ல. பிறகு கடைக்காரர் கொடுத்த பேப்பரை வாங்கி கொண்டு வேக வேகமாக பாபுவிடம் ஓடினான் மணி. இந்தாங்க ஐயா என்று பாபுவிடம் பேப்பரை கொடுத்துவிட்டு வண்டியின் முன்புற சீட்டில் அமர்ந்தான் மணி. வண்டி கிளம்பியது. வண்டி கிளம்பிய கொஞ்ச நேரத்தில் மணி வாங்கி வந்து கொடுத்த பேப்பரை அந்த டிராவலிங் டைமில் படித்தார் பாபு. அதில் 7வது பக்கத்தில் குன்னூர் டபுள் மர்டர் கேஸ் பற்றின நியூஸ் இருப்பதை பார்த்து குழப்ப மனநிலையில் இருந்தார் பாபு. நியூஸ் பேப்பர் படித்துக்கொண்டே பாபு வண்டியிலிருந்து கீழே இறங்கினார். ஐயா பார்த்து, நான் பார்த்துக்கிறேன் மணி, நீ ஃப்ரீயா விடு. அவருக்கு என்ன காசுன்னு பார்த்து கேட்டு அவரை முதல்ல அனுப்பி வை. பிறகு கேப் டிரைவரிடம் எவ்வளவு சார்ஜ் ஆனது என கேட்டு காசு கொடுத்து கேப் டிரைவரை அனுப்பினார் மணி. அதன் பின் பாபுவிடம் சென்று கைத்தாங்கலாக அவரை கூட்டிக் கொண்டு வந்து சோஃபாவில் அமர வைக்க நினைத்தார். ஆனால் பாபு இடைமறித்தார். எனக்கு ஒன்றும் இல்லை மணி, நீ ரிலாக்ஸாக விடு. ஏன் இவ்வளோ டென்ஸ்டாக இருக்க? நானே நடந்து போய்க்குவேன், நீ ரொம்ப கான்ஷியஸ் ஆகாத. ஹீட் ஸ்ட்ரோக்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனையே கிடையாது, சரியா? ஐயா, இருந்தாலும் இந்த டாக்டர்லாம் சொல்கிறத கேட்குறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. டாக்டர்ஸ் எதையுமே மறைக்கக்கூடாதுன்னு அப்படிதான் ஓப்பனப் ஆகி வெளிப்படையாக பேசுவாங்க. முன்ன இருந்த டாக்டர்ஸ் பேஷண்ட்டோட குடும்பம் பயப்படக்கூடாதுன்னு ஒரு சில பொய்ய சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்க அப்படி இல்லை, முகத்துக்கு நேரா ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவாங்க. இருந்தாலும் அவங்க சொல்றத கண்டுக்க வேண்டாம். இருக்கிறது கொஞ்ச நாள், ஜாலியா வாழ்ந்துட்டு போலாம் மணி. ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும்? அதான் ஐயா நானும் சொல்றேன், எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கணும்? எங்கேயாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போய் நீங்க இருக்கலாம் இல்லையா? உன்னை விட்டு இந்த ஊரை விட்டு நான் எங்க மணி போறது? எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தானே. அதே மாதிரிதான் இந்த ஊரும் இந்த வீடும் எல்லாமே எனக்கு ரொம்ப பழகி போன இடம். இதை விட்டுட்டு நான் எங்க மணி போறது? ஐயா, நீங்க முதல்ல உட்காருங்க, உங்களுக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரேன், அப்புறம் இதை பத்தி பேசலாம் என கூறிவிட்டு பாபுவை பத்திரமாக சோஃபாவின் மேல் அமர வைத்துவிட்டு கிச்சனுக்கு சென்றார் மணி. உள்ளே சென்ற மணி அலமாரியிலிருந்து ஒரு கண்ணாடி கிளாஸை எடுத்து அதை நன்றாக கழுவி அதில் சுடுதண்ணியை அளவாக நிரப்பி பாபுவுக்காக கொண்டு வந்தான். ஐயா, இப்போதைக்கு இந்த சுடுதண்ணியை குடிங்க, உங்களுக்கு இப்ப சாப்பிட ஏதாவது உடனே செஞ்சு தரேன். மணி, முதல்ல நீ ஏதாவது சாப்பிட்றா, எனக்கு ஒன்றும் பெருசா பசிக்கல, எனக்கு இந்த தண்ணி மட்டும் போதும். முதல்ல உனக்கு என்ன வேணுமோ அதை நீ சமைச்சு சாப்பிடு. அலமாரியில மேகி நூடுல்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும், போய் நீ செஞ்சு சாப்பிடு. அதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது வேணும்னா நானே உங்ககிட்ட வந்து கேட்குறேன். மணியும் அதை கேட்டு தலையாட்டி விட்டு கிச்சனுக்கு செல்ல திரும்பினான். மணி, அப்படியே போறதுக்கு முன்னாடி இந்த டிவியை கொஞ்சம் ஆன் பண்ணி ரிமோட் எங்க இருக்குன்னு பார்த்து எடுத்து என் கையில கொடுத்துட்டு போயேன் என்றார் பாபு. மணியும் உடனே டிவியை ஆன் செய்து ரிமோட் எங்கே இருக்கிறது என்று அங்குமிங்கும் தேடி கடைசியாக அதை எடுத்து பாபுவின் கைகளில் கொடுத்தார் மணி. பின்னர் ரிமோட் கைக்கு வந்ததும் பாபு ஒரு சேனலாக மாற்றி மாற்றி கடைசியில் நியூஸ் வரும் சேனலை வைத்தார். அதிலும் அவர் இதற்கு முன் நியூஸ் பேப்பரில் படித்த அந்த குன்னூரில் நடந்த இரட்டை கொலை வழக்கு செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. குன்னூரில் நிகழ்ந்த பயங்கரம். ஆள் நடமாட்டம் இல்லாத பழைய பங்களாவில் 2 கொலைகள். கொலை செய்தது யார், எதற்காக நடந்தது என்று போலீஸ் தீவிர விசாரணை. அந்த நியூஸை முழுவதுமாக பார்த்து முடித்த அதே நேரத்தில் கியூரியஸாக முகத்தை வைத்துக் கொண்டார். இன்ட்ரெஸ்டடாக அந்த நியூஸை பார்த்து கொண்டிருக்கும் போதே திடீரென வீட்டில் பவர் கட் ஆனது. முக்கியமா ஏதாவது பார்க்கும்போது தான்
இந்த பாழா போன கரண்ட் கட் ஆகும் என்று அவருக்குள்ளேயே பேசிக்கொண்டார். பின்னர் 10 நிமிடங்கள் வெயிட் செய்து பார்த்தும் கரண்ட் வராததால் பாக்கெட்டிலிருந்து தன்னுடைய போனை எடுத்து யாருக்கோ கால் செய்வதற்காக அவரின் நம்பரை தேடினார் பாபு. பின்னர் எப்படியோ அந்த நம்பரை கண்டுபிடித்து கால் செய்தார். எதிரில் இருந்த நபர் காலை எடுத்தார். ஹலோ, யாரு? மார்த்தாண்டம், நான் தான் பாபு பேசுறேன். பாபுவா? எந்த பாபு? டிஐஜி பாபு, மதுரை. ஓ சார், நீங்களா? எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மார்த்தாண்டம். நீ எப்படி இருக்க? பசங்க ஒய்ஃப் எல்லாம் எப்படி இருக்காங்க? பசங்கள்லாம் நல்லா இருக்காங்க சார். ஒய்ஃபு போன மாசம்தான் தவறிட்டாங்க சார். ஐயோ, ரொம்ப சாரி மார்த்தாண்டம். என்னாச்சு? கேன்சர் லாஸ்ட் ஸ்டேஜ் சார். சரியா கவனிக்காம விட்டுட்டேன். என்னோட தப்பு தான் சார். ஓ, வெரி சாரி ஃபார் யூ மார்த்தாண்டம். விடுங்க சார். சார், நீங்க எப்போ ஊருக்கு வரீங்க? அதை பத்தி சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். அங்க குன்னூர்ல நம்ம வில்லாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணி வைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 daysல வந்துடுவேன். வாவ், ரொம்ப சூப்பர் சார். நீ இப்போ எங்க இருக்க மார்த்தாண்டம்? குன்னூர் தானே? இல்ல சார், ஃப்ரெண்டோட ஒரு எஸ்டேட் கைமாத்துற விஷயமா கோத்தகிரி வரைக்கும் வந்திருக்கேன் சார். நைட் ஆகும் வீட்டுக்கு போக. ஓ, ஓகே மார்த்தாண்டம். வில் லெட் யூ நோ மை அரைவல். பை மார்த்தாண்டம். ஷூர் சார், பை. ஓகே, பை. அப்போ போன கரண்ட் இன்னும் வரல. மணி, சொல்லுங்க சார். மணி, என்ன கரண்ட் போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல? தெரில சார், ஏதோ ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க சார், நம்ம வீடு ஃபேஸ் மாற்றி பார்க்குறேன் என கூறிவிட்டு ஃபேஸ் மாற்ற சுவிட்ச் போர்டு பக்கத்தில் சென்றார் மணி. அவர் அதில் கை வைக்க இருந்த அடுத்த நொடியே கரண்ட் வந்துவிட்டது. ராசிக்காரன்டா, நீ வந்ததும் ஒளி வந்துருச்சு. அட போங்கய்யா, நீங்க வேற காமெடி பண்ணிக்கிட்டு. ராசிக்காரனா இருந்திருந்தா இந்நேரம் எனக்குன்னு ஒரு அம்மா அப்பா இருந்திருப்பாங்க. துக்கம் சந்தோஷம்னா பகிர்ந்துக்க அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கான்னு இருந்திருப்பாங்க. நான்லாம் ராசிக்காரனே இல்லையா. ஆமா மணி, அப்பா அம்மான்னு அவங்க கூட இருந்து வாழ்க்கையை கழிக்கிறதே ஒரு தனி ஃபீல்ல. அதை நீயும் மிஸ் பண்ற, நானும் மிஸ் பண்றேன். நீங்க மிஸ் பண்றீங்களான்னு எனக்கு தெரியலையா, ஆனா நான் மிஸ் பண்ணல. அதான் எனக்கு எல்லாமுமாவே நீங்க இருக்கீங்களே, அதுவே எனக்கு போதும்யா. பாபு அதை கேட்டு ஆனந்த கண்ணீர் வடித்து புன்னகைத்து மகிழ்ந்தார். மணி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கய்யா. சின்ன வயசுல இருந்து எனக்குன்னு எதையுமே நான் அனுபவிக்கல. எனக்கு குழந்தை குட்டின்னு எதுவுமே இல்லை. இருந்தாலும் காசு சேமிக்கிறதுல தான் குறியா இருந்தேன். எதுக்கு அவ்வளோ விசித்திரமான பிறவியா இருந்திருக்கேன்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியல. சரி, இனி வரும் காலமாவது சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இப்ப இப்படி ஒரு நோய் வந்து நிக்குது. வாழ்க்கையில ஒரு மனுஷன் எவ்வளவுதான் பண்ணி பாக்குறது. ஐயா, நீங்க அதை பத்தி எதுவுமே நினைக்காதீங்க ஐயா. உங்க கூட நான் இருக்கேன், கடைசி வரைக்கும் இருப்பேன். சரி, அப்ப எமோஷன் வேணாம், நான் சூட்டோட சூடா சொல்லிடுறேன். நம்ம நாளைக்கு சாயங்காலம் குன்னூர் போறோம். அதை கேட்டு ஷாக் ஆகிறான் மணி. ஐயா, நான் ஏன்யா? நீங்க போங்க, உங்க உடம்புக்கு தான் அது முக்கியம். மணி, நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்போதானா மணி சொன்ன என் கூட நீ கடைசி வரைக்கும் இருப்பேன்னு. ஏன் மணி, நீ இங்க இருந்து என்ன பண்ண போற? எனக்கும் அங்க யாருமே இல்லை. என் கூட அங்க வந்து இருந்துரு மணி. அங்க அந்த வீடு இதை விட பெருசு மணி. எனக்கு தெரிஞ்சு மார்த்தாண்டம்னு ஒருத்தர்கிட்ட தான் அந்த டீலை 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசி முடிச்சேன். எல்லாம் சரியா, ஆனா என்ன ஆனா அவனா? மணி, நீ வரியா இல்லையான்னு நான் கேட்கல. நீ வர, அவ்வளவுதான். உடனே ஊருக்கு போறதுக்கான துணிமணி எல்லாம் பேக் பண்ணு. ஏன்னா இப்பவே இருட்டாக போகுது. அப்புறம் நாளைக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மணியும் கொஞ்சம் யோசித்து பின்னர் தலையாட்டி நடந்து சென்றான். மணி, பஸ்ஸும் இப்பதான் புக் பண்ணேன். 5:30க்கு பஸ் ஏறினா நைட்டுக்குள்ள போய் ரீச் ஆயிடுவோம். சரிங்கய்யா. பாபுவும் மணியுடன் சென்று அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து வைக்க உதவி செய்தார். ஐயா, நீங்க ரெஸ்ட் எடுங்கய்யா, நான் பார்த்து துணியெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நானும் ஹெல்ப் பண்றேன் மணி. நீ மட்டும் எவ்வளவு வேலை தான் செய்வ? அதற்கு பின் மணி எவ்வளவு கூறியும் கேட்காமல் துணி எடுத்து அதை மடித்து பேகுக்குள் வைக்க பக்கத்திலிருந்து உதவி செய்தார் பாபு. பின்னர் ட்ரெஸ் அடுக்கி வைக்கும் வேலை முடிந்ததும் டின்னர் பற்றி டிஸ்கஸ் செய்தனர்.
ஐயா, டின்னருக்கு என்ன பண்ணட்டும்? இட்லி பண்ணிடு மணி, அதுதான் சிம்பிளா இருக்கும். சரிங்க ஐயா, அதே பண்ணிடுறேன் என சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பி டின்னர் செய்ய கிச்சனுக்குள் நுழைந்தார் மணி. பின்னர் பாபு தனது போனை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு வந்த ஒரு நோட்டிபிகேஷனில் "Would you want to read?" என்று அந்த இரட்டை கொலை வழக்கு பற்றின செய்தி பாப்பப் ஆனது. அதை பார்த்து எரிச்சலாகி ஸ்லைடு செய்து தள்ளிவிட்டார் பாபு. காலை கதிரவன் ஒளியில் மணியின் காஃபியோடு தொடங்கியது பாபுவின் நாள். ஐயா, சீக்கிரம் எந்திரிங்க. என்னப்பா, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. மணி 9 ஆகுது. சீக்கிரம் எழுந்துருங்க. டாக்டர் உங்களுக்கு காஃபி கொடுக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாரு. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் தானேன்னு கொஞ்சம் சக்கரை போட்டு உங்களுக்காக காஃபி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ஊரை விட்டு போக போறோம். இன்னைக்கு தான் இந்த வீட்டில் கடைசி நாளா இருக்க போறோம். அதனால ஒரு கப்பு காஃபி குடிக்கிறதுல ஒன்றும் ஆயிடாதுன்னு உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் சூடு ஆறதுக்குள்ள குடிச்சிருங்க. அங்க சுட சுட பணியாரம் சுட்டு வச்சிருங்க. இது முடிச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு வந்து அதை சாப்பிடுங்க. சரிடா மணி, நான் அப்படியே மாடிப்படி ஏறி வாக்கிங் போயிட்டு வந்துடுறேன். வாக்கிங் செல்ல ஏதுவாக இருக்கும் ட்ரவுசரை அணிந்து கொண்டு செல்போன் சார்ஜ் ஏறிவிட்டதா என்று செக் செய்து கொண்டு அதை பாக்கெட்டில் போட்டு மாடிப்படிக்கு சென்றார் பாபு. பின்னர் மாடிப்படி ஏறி அங்குமிங்குமாய் நடந்து கொண்டிருந்தார் பாபு. அப்போது போனில் ஒரு மெசேஜ் வந்தது. அது என்னவென்று எடுத்து பார்க்க அவருடைய டாக்குமெண்ட்ரியை எடுத்த இயக்குனர் தான் மெசேஜ் செய்திருக்கிறார். அந்த மெசேஜில், சார், இதான் நம்முடைய டாக்குமெண்ட்ரி லிங்க். இதை தொட்டு உள்ள போய் நீங்க நம்ம டாக்குமெண்ட்ரி எபிசோட்ஸை பார்க்கலாம். அடடே, இன்னைக்கு தேதி 9. சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றிப்பா என்று இவரும் பதிலுக்கு மெசேஜ் அனுப்பினார். உடனே கீழே இறங்கி வந்து மணியிடம் கேட்டார். மணி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கு என்ன நாள்? வெள்ளிக்கிழமை தானே, பிரதோஷம். அட என்னடா நீ, நல்லா யோசி. இன்னைக்கு மே 9. அப்படின்னா என்ன நாள்? மே 9 என்ன நாளா இருக்கும்? உங்க டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகிற நாள் தானே? ஆமாடா, அதைத்தான் இவ்வளோ நேரமா யோசிக்கிறியா? இப்பதான் டைரக்டர் தம்பி லிங்க் அனுப்பினாரு. நான் போய் முதல்ல அதை பார்த்துட்டு அப்புறமா சாப்பிட்றதுக்கு வரேன். ஐயா, பணியாரம் ஆறிடும்யா. நீங்க முதல்ல சாப்பிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் வேணாலும் பாருங்க. சாப்பாடு ஆறி போச்சுன்னா சாப்பிட நல்லா இருக்காதியா. சரி, நீ முதல்ல டைனிங் டேபிள்ல சீக்கிரமா எடுத்து வை. நான் உடனே போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். பரபரப்பாக பாத்ரூமுக்கு சென்று உடனடியாக ஃப்ரெஷ் ஆகி டைனிங் டேபிளுக்கு வந்தடைந்தார் பாபு. மணி, நம்மெல்லாம் ஒரு ஆளுன்னு நம்ம கதையை டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோமா? உங்களுக்கு என்னையா குறை? டிஐஜிங்கிறது சாதாரண பதவியா? சொல்லுங்க, எவ்வளோ பெரிய பதவி. மற்ற யாராலையுமே முடியாத பல கேஸை நீங்க ஹேண்டில் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி படம் எடுக்கலன்னா வேற யாருக்கையா படம் எடுக்க போறாங்க? நீ வேற மணி. எத்தனை பேர் இந்த உலகத்துல கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்படுறவங்களோட கதையெல்லாம் எடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அதையெல்லாம் தாண்டி என்னோட கதையை ஒரு டாக்குமெண்ட்ரி படமா எடுக்கணும்னு அந்த டைரக்டர் தம்பிக்கு எப்படி தோணி இருக்கும்? எல்லாரோட எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருக்குமாயா? அந்த மாதிரி அந்த டைரக்டர் தம்பிக்கு உங்களுடைய வாழ்க்கையே படமா எடுக்கணும்னு தோணி இருக்கும். ஒருவேளை அந்த தம்பி போலீஸ் வேலையில கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிற ஆளா வேணா இருக்கலாம். அதனாலயோ என்னமோ ஒரு போலீஸ் வாழ்க்கையே படமா எடுக்கணும்னு நினைச்சு உங்களை தேர்வு செஞ்சிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். என்னுடைய டாக்குமெண்ட்ரிய நானே பார்க்க போறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு மணி. அந்த டாக்குமெண்ட்ரி டைம்ல அந்த தம்பிக்கு கொடுத்த ஒரு சில இன்வெஸ்டிகேஷன் தகவல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட துப்பறியும் குழு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அருமையான நினைவுகளா இருக்குடா. இருக்காதாயா பின்ன? இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் வாழ்க்கையில ஒரே ஒரு முறை தான். அதுவும் ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு நீங்க சந்தோஷப்படுறதுல தப்பே இல்லையா? சரிடா மணி, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நீயும் சீக்கிரம் சாப்பிட்டு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடியாரு. நான் இந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்து முடிச்சுட்டு வந்த உடனே லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு நானும் நீயும் நைட்டு பஸ்ஸுக்கு ரெடியா இருக்கணும். சரிங்கய்யா. உடனே சிறுவயது பிள்ளை போல துள்ளி குதித்து கொண்டு தன்னுடைய டாக்குமெண்ட்ரியை பார்க்க பெட்ரூமுக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டார் பாபு. தற்போது இயக்குனர் அனுப்பிய அந்த லிங்கை தட்டி
அதில் முதல் எபிசோடுக்குள் போனார். முதலில் பாபு யார், அவர் எப்படி இந்த போலீஸ் ப்ரொஃபஷனில் நுழைந்தார் என்பதை பற்றின இன்ட்ரோவாகத்தான் எபிசோடு 1 அமைந்திருந்தது. டாக்குமெண்ட்ரி எடுத்த அந்த நாட்களை டாக்குமெண்ட்ரி பார்த்து கொண்டே நினைவு கூறுகிறார் பாபு. தற்போது கதை ஃப்ளாஷ்பேக்கிற்கு செல்கிறது. போலீஸ் உடை அணிந்து கொண்டு மிடுக்காக அமர்ந்திருக்கும் பாபுவிடம் இயக்குனர் டாக்குமெண்ட்ரி சம்பந்தமான சில கேள்விகளை கேட்கிறார். சார், உங்களுடைய போலீஸ் வாழ்க்கை எப்படி தொடங்குச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக சொல்கிறீங்களா? எனக்கு ஒரு நல்ல போலீஸ் அதிகாரி ஆகணும்னு சின்ன வயசுல இருந்தே ஆசை இருந்துச்சு. என்னுடைய அப்பா கடைசி வரைக்கும் அவருடைய காலத்தை ஏட்டையாவே ஓட்டிட்டாரு. நான் அவரை விட இதே துறையில் ஒரு படி மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தில் கஷ்டப்பட்டு போலீஸ் ட்ரைனிங் எல்லாமே முடிச்ச அப்புறம் ஒவ்வொரு பதவியை தாண்டி கடைசியாக இந்த டிஐஜி பதவியில் இருக்கேன். என்னோட கதை ரொம்ப சிம்பிள்ப்பா. சில பேர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப உழைச்சேன், அதனால தான் இந்த இடத்துல நிற்க முடியுதுன்னு. நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எந்த கஷ்டமும் உழைப்பும் இல்லாமல் யாராலையும் மேலே வர முடியாது. அதனால் அதை பெருசாக ஹைலைட் பண்ணி காமிக்க எனக்கு விருப்பம் இல்லை. அதுக்கு மாறா எல்லார மாதிரி நானும் உழைச்சேன், எனக்கு அதுக்கான பலன் கிடைச்சது அப்படின்னு வேணா சொல்லலாம். சார், நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். ஓகே, இதோட நம்ம கட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் கேள்விக்கு பிரேக் விட்டுக்கலாம் சார். ஓகே தம்பி, உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணுமா? இல்லை சார், அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் தண்ணி இருந்தால் மட்டும் தாங்க. மணி, இந்த தம்பிகளுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா. மணி தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து அங்கிருக்கும் ஷூட்டிங் செய்ய வந்த ஆட்களுக்கு கொடுக்கிறான். அவர்களும் தண்ணீரை குடித்து முடித்துவிட்டு அடுத்த கேள்விக்கு தயாராகினர். சார், அடுத்த கேள்விக்கு போகலாமா? கண்டிப்பா சார். நீங்கள் போலீஸாக ஜாயின் பண்ண உடனேயே உங்களுக்கு முதல் கேஸ்ன்னு ஒன்று வந்திருக்கும் இல்லையா சார்? அந்த கேஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறீங்களா? நான் போலீஸ் ஆன உடனே எனக்கு முதல்ல வந்த கேஸ் ஒரு செயின் ஸ்நாச்சிங் கேஸ் தான். அது ரொம்பலாம் இழுக்கலை. அடுத்த ஒரு 4 மணி நேரத்திலே குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அந்த செயினை மீட்டு சேர வேண்டியவங்க கிட்ட கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஏதோ ஒரு கடன் பிரச்சனை இருந்ததுனால தான் செயின் அடிச்சேன்னு சொன்னான். அதனால் அவன் மேலே அப்போதைக்கு எதுவுமே கேஸ் போடாமல் இது மாதிரி இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு மன்னிச்சு அனுப்பிட்டோம். சார், ரொம்ப சூப்பர் சார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எந்த போலீஸ் ஆஃபீஸர் இப்படி நடந்துப்பாங்க? ஓகே சார், அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி. உங்களுடைய போலீஸ் வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு கேஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணதே இல்லை, அந்த கிரைமை பண்ணவன் யாருன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கா? நிச்சயமா இருக்குப்பா. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மதுரையையும் அலறவிட்ட ஒரு கேஸ் அது. சிந்தாமணி கொலை வழக்கு. சார், அந்த கேஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஐ மீன், எதனால் இன்னும் உங்களால் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியல? தெரியலப்பா. என்னோட கெரியரில் எனக்கு வந்த ஒரே கரும்புள்ளி அதுவாக தான் இருக்கும். தற்போது கதை பிரசன்ட்டுக்கு வருகிறது. அந்த சிந்தாமணி கொலை வழக்கு சால்வ் பண்ண முடியாமல் போனதற்கு வருத்தப்பட்டு ஆதங்கமடைகிறார். உடனே கண்ணை லைட்டாக கசக்கிக் கொண்டு பெட்ரூமிலிருந்து வெளியே வந்தார் பாபு. அதை மணி கிச்சனிலிருந்து பார்த்தான். உடனே அங்கிருந்து வந்து பாபுவிடம் பேசினார் மணி. ஐயா, என்னாச்சு? ஏன் முகம் நல்லா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றுமில்ல மணி, அந்த டாக்குமெண்ட்ரியை பார்த்ததும் கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டேன் என்று பேச்சை மாற்றுகிறார் பாபு. அட விடுங்கய்யா, இதுக்கெல்லாம் போய். இல்லை மணி, வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை பண்ணிட்டேன். ஆனால் எதையுமே அனுபவிக்க உன்னை தவிர எனக்கு ஒரு குடும்பம் இல்லாமல் போயிடுச்சு. அதை நினச்சி இப்போ தான் வருத்தமாக இருக்கு. ஐயா, இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் ஏதோ ஒரு நன்மைக்குத்தான் நடக்குது. ஒருவேளை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளோட இருந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போது என்னை காப்பாற்ற நீங்கள் வந்தீங்களே, அப்போவே ஒருவேளை உங்களுக்கு அந்த மெஷினில் ஏதாவது ஆகியிருந்தா உங்கள் புள்ள குட்டிகளுக்கு யாரையா பதில் சொல்லியிருப்பா? ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகாததுனால தான் இப்போ இவ்வளோ வருஷம் உயிரோடு இருந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகி உங்களோட கதையை இப்போ மக்கள் பார்த்து கொண்டாடுற ஒரு மனிதராக ஆகியிருக்கீங்களோ என்னமோ, யாருக்கையா தெரியும். அதனால் எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு நன்மை கண்டிப்பாக இருக்கும்யா. உடனே கிச்சனில் குக்கர் விசில் அடித்தது. அதை பார்க்க கிச்சனுக்கு விரைந்தான் மணி. மறுபுறம் பாபு மொபைலை ஓப்பன் செய்து அந்த எபிசோடு இருக்கும் பேஜுக்குள் நுழைந்தார். அதில் 3வது எபிசோடாக
சிந்தாமணி கொலை வழக்கு என்று பெயரிடப்பட்ட எபிசோடு இருக்கிறது. அதை கண்டதும் பாபுவின் முகம் திகிலானது.